ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोः कृत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमस्ते यतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओम शांति शांति शांति। Good afternoon everybody. Teachers எல்லாம் உட்காரு. Listen. நம்ம பிரார்த்தனையில அசதோமா சத்கமய, அடுத்தது தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தம் கமய. இந்த 3 வரிகள் நம்ம வாழ்க்கைக்கே வழிகாட்டக்கூடிய பிரார்த்தனை வரிகள். வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை உண்மை இல்லாததை கற்பனைகளை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கையா. எது உண்மை இல்லாததோ அதுக்கு பேரு அசத் அப்படின்னு சொல்லுவாங்க. எது உண்மையோ அதுக்கு பேரு சத்தியம் இல்லையா? எது உண்மை இல்லையா அதுக்கு பேரு அசத்தியம். தோற்றத்துக்கு மட்டும் தெரியுதோ ஆனால் உண்மையில இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கை கற்பனைகளையும் தோற்றத்தையும் அடிப்படையாக கொண்ட வாழ்க்கையாக இருக்கும். அப்புறம் அறிவில்லாத வாழ்க்கையாக இருக்கும். நிறைய பேர் ஒரு அறிவுபூர்வமான வாழ்க்கையை வாழ்றது சிலருக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம். அதனாலதான் அறிவில்லாதவர்கள் தான் அடுத்தவங்க செய்யறது தானும் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. யாரோ ஒருத்தர் சினிமா நடிகனும் ஒரு விளையாட்டு வீரனும் ஏதோ அவன் தலைக்கு ஏற்ற மாதிரி அவன் முகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் போடுறான்னா இதை காப்பி அடிக்கிறவெல்லாம் என்ன பேரு? அறிவற்றவன். அவனுடைய முகத்துக்கு அவனுடைய தொழிலுக்கு எது அவனுக்கு தேவையோ அவன் பண்ணிக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? நம்ம முகத்துக்கு நம்முடைய இருப்புக்கு நம்ம செய்யணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அவன் மாதிரி ஹேர் ஸ்டைல். இது அறிவற்ற நிலை. அதனால நிறைய பேருடைய வாழ்க்கை அறிவற்ற வாழ்க்கையாக இருக்கும். அறிவற்ற வாழ்க்கைன்னா என்ன? உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசம் தெரியாத வாழ்க்கையாக. அது தமிழ்நாட்டில் அது நிறைய பார்க்குறோம். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு 2 மணி இருக்கும், 2:30 மணி இருக்கும், நடுராத்திரி மேளம் தாளம் நரிங்கெல்லாம் ஊழலிடும் பத்தியா, அந்த மாதிரி கத்தல். நம்ம சாது நிவாஸ் எங்க இருக்கு தெரியும் தானே உங்களுக்கு? ரங்கநாதன் ரோட்ல. எனக்கு நித்திரை தூக்கம் கலைந்து நான் வெளியில் வந்து பார்த்தா வேற பேர் ஒரு 3000-4000 பேர் இருக்கிறோம். ஏன்னா இந்நேரத்துக்கு பொதுவாக இந்த 31ஆம் தேதி ராத்திரி தான் இந்த மாதிரி பண்ணுவானுங்க. இங்க என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு 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 கூட்டம் சத்தம் போட்டு மாஸ்டர் அப்படின்னு போறான். நடுராத்திரி 2:30 மணி. யாரை போய் மாஸ்டர் இருக்கிறான்? யாரை சொல்லணும் மாஸ்டர்? நமக்கு அறிவுக்கு
இப்படி அறிவற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கு. அதனாலேயே பயம் உள்ள வாழ்க்கை. எந்த வாழ்க்கையில உண்மை இல்லையோ, கற்பனைகள் மட்டுமே நிறைந்திருக்கின்றதோ, எந்த வாழ்க்கையில அறிவு தெளிவு இல்லையோ, எந்த வாழ்க்கையில யோசிக்கின்ற சக்தியை மனிதன் கைவிட்டு விட்டானோ, அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும்னா பயமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். என்ன நடக்குமோ, எது நடக்குமோ. அதுதான் இந்த பிரார்த்தனை சொல்லுது, பகவானே என்னை உண்மை வாழ்க்கையில், உண்மை வாழ்க்கை அப்படின்றதுக்கும் பொய்யான வாழ்க்கைன்றதுக்கு என்ன வித்தியாசம்? சினிமாவில் காண்பிக்கிறாங்கல்ல, அந்த ஹீரோ ஹீரோயின் ஒரு வாழ்க்கை வாழறதா காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வாழ்க்கை வாழறதா காமிக்கிறாங்க சினிமாவில். அவங்க உண்மையாலுமே வாழறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா உண்மையாலும் லவ் பண்ணுறாங்களா? பண்ணுறாங்களா? ஆனால் நடிக்கிறாங்கல்ல, இல்லையா? அதான் உண்மைக்கும். ஆனால் நம்ம வீட்டில் அப்பா அம்மா வாழறாங்க, நடிக்கிறாங்களா உண்மையா வாழறாங்களா? உண்மையா. இதுக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியாத ஒரு நிலை, அறிவற்ற நிலை, அதனால பயமுள்ள நிலை. அதனால்தான் பகவானை பத்தி கேட்கிறோம் இந்த பிரார்த்தனையில, அசதோமா சத்கமையா, தோற்றத்தை தோற்றமாக புரிந்து கொள்ளுகின்ற அறிவு வேண்டும். சத்தியத்தை பொய்யிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய அறிவு தெளிவு வேண்டும். வள்ளுவர் பெருமான் சொல்வார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உண்மையும் பொய்யும் பிரித்தெடுக்கின்ற ஒரு தெளிவு இருக்கிறது தான் அறிவு. நம்ம வாங்குற மார்க்கோ இல்லை வாங்குற டிகிரியோ அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அடுத்து. அதனால பகவான்கிட்ட வேண்டிக்கிறோம். எதில் நம்ம கண்ணுக்கு படுறது நிறைய உண்மையிலே இல்லை. இந்த கண்ணுக்கு சூரியன் உதிக்குது சூரியன் மறையுதுன்னு படுதா? கண்ணுக்கு படுது தானே? உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? பொய். உண்மை இல்லது. சூரியன் நகருதா என்ன? உதித்து மறையணும்னு நகரணும்ல, நகருதா? ஆனா யார் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம்? பூமி தான் நகருது. ஆனா பூமி ஸ்டாட்டிக்கா இருக்கிற மாதிரி தெரியுது பாரு. பூமி அசைவில்லாமல் இருப்பது போலவும் சூரியன் அசைகின்றது போலவும் தெரியுது இல்லையா? இது பொய்யா தோற்றமா? இது உண்மையா தோற்றமா? உண்மையா? யார் அது? அப்பா பிரகஸ்பதி உங்களுக்கு டிகிரி கொடுக்குறோண்டாடி. 11ஆ 12ஆ இப்போ சைடு 12ஆம் கிளாஸா? கோவிந்தா தான் போ. நீ படிச்சு டிகிரி வாங்கி வந்து சூரியன் நகர்றது இல்லை, ஒரே இடத்துல இருக்குது. பூமி தான் நகருது. ஆனால் நமக்கு எப்படி தெரியுது? சூரியன் நகர்ற மாதிரி இருக்கு. பொய்ய. அதே மாதிரி இந்த பூமி, இந்த வானம் இருக்குது, நீல வண்ணமா இருக்குது இல்ல? வானத்துக்கு இங்கே கலர் இருக்கா? கலர் இருக்கா? இருக்கா இல்லையா? இப்ப மெட்ராஸ் தலையாட்டுற மாதிரி ஆடக்கூடாது. வானத்துக்கு கலர் கிடையாது, தண்ணிக்கு கலர் கிடையாது. எனக்கு தண்ணி ப்ளூ வாட்டரா தெரியும். நல்ல தோற்றத்தினுடைய பகவானுடைய மாயையினுடைய சக்தி. இது பேர் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? பகவானுடைய மாயா சக்தி நம்ம கண்ணை மறைக்கும், காதை மறைக்கும், அறிவு சக்தியை மறைக்கும். அது மறையாம யார் வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் தான் வாழ்க்கையில வருகின்ற எந்த சூழ்நிலையும் சந்திக்கின்ற தைரியம் பிடித்தவர்களாக இருப்பார்கள். எல்லாம் இது எல்லாம் பயந்தாங்கொலி தான். காம்ப்ரமைஸ் ஆகுறது எதனால சொல்லுங்க? லஞ்சம் வாங்குறானே, எதனால லஞ்சம் வாங்குறான் சொல்லு? லஞ்சம் வாங்குற ஒரு அதிகாரி எதுக்கு லஞ்சம் வாங்குறான்? பயம், அது இல்லைன்னா பேராசை தானே? ரெண்டுமே மாயா. அப்பாவுக்கு தெரியாம போய் சாராய கடையில் குடிக்கிறான் ஒருத்தன். எதனால? பயம். இப்படி வாழ்க்கை வந்து பயமுள்ள வாழ்க்கையா இருக்குது. இதுல இருந்து நம்ம வெளியில வரணும்னா பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யறது ஒண்ணு, இன்னொன்று இந்த அறிவை வளர்த்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நல்லபடியா வண்டி ஓட்டின்னு போனாவே ஆக்சிடென்ட் ஆகிடும். எப்படி? இப்போ இருக்கிற டிராஃபிக்கு நல்லபடியா வண்டி ஓட்டிட்டு போனாவே ஆக்சிடென்ட் ஆகிடும். வண்டியை ஓட்ட தெரியாம வண்டி ஓட்டு போனா எப்படின்னு ஆகும்? ஆனால் நீங்கள்லாம் இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துல ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையிலிருந்து வெளியில பாதுகாப்பு அற்ற சூழ்நிலைக்கு போக போறீங்க.
கல்லூரிகள் எல்லாம் இந்த பாதுகாப்பு கிடையாது, இந்த ஒழுக்கங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் தான் ஒழுக்கமாக இருந்தா. இங்கே எல்லாம் சொல்லி கொடுத்து உங்களை பாதுகாப்பாக வச்சுருந்து உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் உங்களை பிடிக்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க. இப்போ 12ஆம் கிளாஸ் எல்லாம் இன்னும் ஒரு வருஷமோ இன்னும் 4 மாதமோ வெளியில் போயிடுவீங்க. அங்கே போனால் எதோ ஒன்றாலும் செய்யலாம், யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் அனுபவிக்கிறது யார்? அதனுடைய விளைவை அனுபவிப்பது யார்? ஒரு குடிப்பழக்கத்துக்கான அடிமையாகிவிட்டால் அதன் விளைவை அனுபவிப்பது யார்? ஒரு போதை பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டால் அதன் விளைவை அனுபவிப்பது யார்? முதல்ல நீங்கள் தான். அதுக்கப்புறம் உங்களை பெற்றவங்க. அதனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவு தெளிவு உங்களுக்கு கொடுக்கலாம். என்ன வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க போகிறீங்க, என்ன வேணும்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு வண்டி வேணும். வண்டி இருந்தால் மட்டும் போதுமா? வண்டி ஓட்டுற ஆள் வேணும். 2 பேர் இருந்தால் மட்டும் போதுமா? பெட்ரோல் வேணும். இது 3 இருந்தால் போதுமா? வண்டி ஓட்ட தெரியணும். அப்புறம் லைசன்ஸ், அதான் தெரியணுன்றது தான் லைசன்ஸு. அடுத்தது வண்டியை ஓட்டணும். இது எல்லாத்தையும் மீறி எவனா குடிச்சிட்டு வருவான், அவன் வரும்போது நீ போடாவா போய் சாப்பிடாவான்னு சொல்லணும். வப்புதுப்புக்கு வரான்ல, அப்போ என்ன சொல்லுவான்? வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னுமா? போடா போ போ போ. அதை சொல்கிற பக்குவம் இருக்கு. நம்ம பகவான் கொடுத்த வண்டி இந்த உடம்பு தான். எல்லாரும் என்ன பண்ணிக்கிறோம்? ஒழுங்காக தொடச்சி வைக்கிறதுக்கு பதிலாக சொட்டையாக வச்சுருக்கோம். தலையை போய் பரவாயில்ல, நம்ம குழந்தைங்க தலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. சொட்டையாக பண்ணி வச்சிருக்கிறான். சிலலாம் இங்கே கோடு எடுத்துருக்கிறான். இப்படி ஒரு கோடு போடுறான், இப்படி ஒரு கோடு போடுறான். அது முகத்தை பார்த்தா ஒரு களை இருக்க, ஒரு கண்ணுல தெளிவு இல்லை, வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இல்லை. யாராவது ஏதாவது ஃப்ரீயா கொடுத்தாங்கன்னா வாங்கி அப்படியே போயிடலாமா? அது உங்க லைஃபுக்கு பாவம். 11ஆம் கிளாஸ் மார்க் ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க, 12ஆம் கிளாஸ் ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஆனா அடுத்தவங்க ஃப்ரீயா கொடுக்கறத வச்சா வாழ முடியும்? நீங்க எப்போ சம்பாதிக்க போறீங்க? உங்களுடைய சொந்த சொத்து எதை வச்சு சம்பாதிக்க போறீங்க? உடம்பு வச்சு தான் சம்பாதிக்கும். அதனால உடம்பு நல்லா பத்திரமா பாதுகாக்கும். உடம்புல ஒரு சக்தி இருக்கின்றது, பிரம்மச்சரிய சக்தின்னு பேரு. உடம்புல என்ன சக்தி? பிரம்மச்சரிய சக்தி இருக்கு. அது என்னன்னே தெரியாது நிறைய பேர். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். பிற்காலத்தில் 10 வருஷத்துக்கு அப்புறம் திருமணமாகி நீங்க தகப்பன ஆகக்கூடிய சக்தி இருக்குது. அது இப்பவே எல்லாம் ஃப்ரீயா விட்டுக்கூடாது. அதெல்லாம் வேஸ்ட் பண்ண, கண்டதை பார்த்து கண்டதை யோசிச்சு அதெல்லாம் கட்டியா வைக்கும். விவேகானந்த சுவாமி இந்த மாதிரி 16-17 வயசுல இருக்கும் பொழுது அவருடைய பாடி எப்படி இருக்கு? 6 பேக் இருக்கா? அவ்வளோ பெரிய பாடி பில்டர். குஸ்தி எல்லாம் போடுவார். விவேகானந்த சுவாமியும் பிரம்மானந்த சுவாமி இருக்கிறாங்கல்ல, அவளை குஸ்தி போடுறார். பைல்வான், ஜிம் எல்லாம் போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த உடம்புடைய வெளி தோற்றத்தை பார்த்துட்டு ஒரு பெண், அவளுக்கு 6-7 வயசுல கல்யாணம் ஆகி அவன் புரிஞ்சு சேர்த்து விட்டான். அந்த பொண்ணுக்கு 20 வயசு ஆகி போயிடுச்சு. அந்த காலத்துல பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள முடியாது. பாவம், அவன் என்ன சொல்றா? ஒரு சீட்டு எழுதி அனுப்புறான். என்னிடத்தில் ரகசியமாக உறவு வைத்துக்கொள் அப்படின்னு சீட்டு எழுதி அனுப்புறான். சுவாமி விவேகானந்தர் அந்த சீட்டை பார்த்துட்டு, எதிர் வீட்டு பொண்ணு சீட்டை பார்த்துட்டு, சரி நான் கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு சீட்டு உங்ககிட்ட வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? மனச வாயை திறந்து என்கிட்ட சொல்ல வேணாம், உனக்குள்ள சொல்லிக்கோ. சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னாருன்றது மட்டும் நான் சொல்றேன். இந்த சீட்டுக்கு பின்னாடி எழுதுற, வாழ்க்கையில் மனித வாழ்க்கை என்பது அனித்தியமானது, கொஞ்ச நாள் தான் இருக்கும். நல்ல காரியங்களை செய்து மரணத்தை எதிர்கொள்ள தயாராக இருன்னு எழுதுற. என்ன அறிவு தெளிவு பார். எந்த வயசுல? 16-17 வயசு.
நமக்கு எது தேவைன்னு தெரிஞ்சாதான் இதை செய்ய முடியும். அதனால மற்றவர்கள் சொல்வதை செய்ய வேண்டும் என்ற அவசியம் நமக்கு இல்லை. நமக்கு தெளிவு இருக்கணும். என்ன தெளிவு இருக்கணும்னா, வாழ்க்கையில் நீங்க என்ன சாதிக்க போறீங்கன்னாலும் உங்க உடம்பு தான் உங்க மூலதனம். அதில் இருக்கிற சக்தி தான் உங்கள் மூலதனம். இந்த சக்தியை பிரம்மச்சரிய சக்தியாக வைத்துக்கொண்டு பவித்திரமா வைத்திருக்கு. திருமணம் ஆகும் பொழுது கணவனாக இருக்கலாம், மாணவனாக இருக்கும் பொழுது கணவனாக கற்பனை செய்து கொண்டு வாழக்கூடாது. கிராமத்துல சொல்லலாம், பிஞ்சிலே பழுக்குது. இந்த பிஞ்சில பழுத்த மாம்பழம் எப்படி இருக்கும்? கசக்கம். அதனால கற்பனையில கூட சில விஷயங்கள் நமக்கு வரக்கூடாது. இந்த வயசு முதல் மூலதனம் இந்த உடம்பு, அடுத்த மூலதனம் நம்ம உள்ளம், மனசு, பகவான் இருக்கிற கோயில் சுத்தமா வச்சுக்கணும். அதுக்கு அடுத்த மூலதனம் நம்முடைய அறிவு சக்தி, யோசிக்கின்ற சக்தி. ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடைச்சா கூட பார்த்து கோட்டீஸ்வரர் ஆகிடும். ஒரே ஒரு ஸ்மால் ஐடியா வி கேன் பிகம் குரோர்பதி. எல்லா குரோர்பதிஸும் ஒன்றும் இல்லை. இந்த ஓலா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓலா நாங்கள் கார் அவனை கார் வச்சிருக்கிறானே, கார் யாராரு வச்சுக்கிறா, அவனுக்கு ஒரு ஐடியா வந்தது. ஜனங்க கார் வச்சுக்கிற டாக்ஸி டிரைவரை ஆட்டோ டிரைவரை நம்ப மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு நம்பிக்கையான ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டா அவங்க அந்த டாக்ஸியோ ஆட்டோவோ போவாங்க. அதனால ஜனங்களுக்கு டாக்ஸி ஆட்டோ கரெக்டான ரேட்டு கிடைக்க மாட்டேங்குது, டாக்ஸி ஆட்டோக்காரர்களுக்கு சவாரி கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? அதனால இவர் என்ன பண்ணாரு, சின்ன இளைஞர் உட்காந்து ஒரு கம்ப்யூட்டர் இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி படித்தவர் உட்காந்து ஒரு ஆப் ரெடி பண்ணார். அவ்வளோதான். டாக்ஸி வேணுமா என்கிட்ட சொல்லுங்க, சவாரி வேணுமா என்கிட்ட சொல்லுங்க. ரெடி? இந்த பக்கம் பார்த்து சொன்னாரு, டாக்ஸி வேணுமா என்கிட்ட சொல்லுங்க, சவாரி வேணுமா என்கிட்ட சொல்லுங்க. டாக்ஸிக்காருக்கு டாக்ஸி கட்டிச்சு, சவாரிக்காருக்கு சவாரி கட்டிச்சு, இவருக்கு கமிஷன் கட்டிச்சு. கோட்டீஸ்வரன். பிளிப்கார்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருக்கு ஒரு சின்ன ஐடியா வந்து, ஜனங்களுக்கெல்லாம் இப்போ பசங்களுக்கெல்லாம் எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் டைம் கிடையாது, எல்லாம் ஐடி டிப்பா அங்கே எங்கே ஓடிங்கிறாங்க. அதனால அவங்களுக்கு தேவையானது வாங்குறதுக்கு கூட டைம் இல்லை. அதனால வாங்கி அவங்க வீட்டிலே எடுத்து போய் சேர்த்து விட்டோம்னா டெலிவரி பாய் வேலை பார்த்தா நமக்கு ஒரு லாபம் வரும். என்ன பண்ணாரு இவர்? ஒன்றும் டெலிவரி பாய் வேலை பார்க்கல, இவர் ஒரு ஆப் கண்டுபிடிச்சார். சாமான் வேணுமா என்கிட்ட சொல்லுங்க, சாமானை விற்கணுமா என்கிட்ட சொல்லுங்க, ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணும். அது மாதிரி சின்ன சின்ன விஷயம், ஒரு சின்ன ஐடியா இருந்தால் போதும் கோட்டீஸ்வரன் ஆகிடலாம். அதுவும் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் ஸ்டார்ட் அப்ஸ்ன்றாங்க. ஸ்டார்ட் அப்ஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, என்டர்பிரினர்ஷிப்க்கு நிறைய வாய்ப்பு. இன்னொருத்தர்கிட்ட போய் கூலி வேலை செய்ய வேண்டாம், நீயே முதலாளியா இரு அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நிறைய ஸ்கீம்ஸை ஓப்பன் பண்ணி. பட் அதுக்குள்ள அறிவு இருக்கணுமே, தைரியம் இருக்கணும், தெளிவு இருக்கணும். எங்கேயாவது கும்பசா வேலை செஞ்சால் போதும், யாராவது ஒரு 200 300 கொடுத்தா போதும், போய் கல் அடிச்சுட்டு வரலான்ற தன்னம்பிக்கை இல்லாத நிலை இருந்தால் என்ன ஆகும்? அதனால் முதல்ல இது 3 தான் உங்களோட மூலதனம். இதை நல்லபடியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ கொஞ்ச நாள் எங்கள் கூட இருக்க போகிறீங்க, நாங்கள் ஊதர சங்கம் ஊதிடுறோம். எழுந்துக்கிறதோ இல்லையோ அது உங்கள் பொறுப்பு. இந்த மார்கழி மாதத்துலாம் பழங்காலத்துலாம் கிராமத்தில் சங்கு ஊதுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 5 மணிக்கு ஊதிட்டே போவாங்க. இந்த தூங்குறவன் என்ன பண்ணுவான், ஏன் யார் என்ன தொந்தரவு பண்ற, காலங்காலத்தில் 5 மணிக்கே சங்கு ஊதுறியே. இந்த சங்கு ஊதுற என்ன சொல்றாரு, ஊதுற சங்க நான் ஊதுறேன், எழுந்து அதுக்கு உண்டான உன் கடமையை செய்யறதெல்லாம் உன் பொறுப்பு, தூங்குறதுன்னா தூங்கு. அதனால உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பாக்கியம், நல்ல கருத்துக்களை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பொழுது பகவான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். நம்ம சென்னை ராமகிருஷ்ணா மிஷன்ல இருந்து ஸ்ரீமத் சுவாமி சத்ய பிரபானந்தஜி மகாராஜ் வந்திருக்காங்க. துறவு வாழ்க்கையில் 30 ஆண்டுகளுக்கு மேலே மடத்தில் இருந்து சேவை செய்து பெரிய மகான்கள் கூட எல்லாம் பழகியிருக்கிறாங்க. ஸ்ரீமத் சுவாமி ரங்கநாத ஆனந்தி மகாராஜ் என்ற குருநாதன் அவருக்கெல்லாம் இவர் வருடக்கணக்கில் 10-12 வருடத்துக்கு மேலே சேவை செய்திருக்கிறார். நிறைய அனுபவங்கள் உடையவர். தமிழில் அழகாக இளைஞர்களுக்கு கருத்துக்களை மென்மையாக சொல்லக்கூடியவர். என்ன மாதிரி திட்டமாட்டார், மென்மையாக சொல்லுவார். நான் கொஞ்சம் திட்டுற சுவாமி,
மென்மையா சொன்னாலும் சரி, திட்டி சொன்னாலும் சரி, யார் நன்மைக்கு? யார் நன்மை? சொல்றவங்க நன்மைக்கா, கேட்கிறவங்க நன்மைக்கா? உங்க நன்மைக்கு தான். அதனால அடுத்த 45-50 நிமிடங்கள் வந்து சுவாமிஜிக்கு சொல்வதை கேட்டு ஏதாவது ஒரு கருதியாக மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை உங்களை கையில். நீங்க தான் வாழ்க்கை வாழணும். நீங்க நல்ல வாழ்க்கை வாழணும். உங்களை பெற்றவங்க காத்துட்டு இருக்கிறாங்க. எந்த தாயும் போய் சாக்லேட் கொடுக்க மாட்டாங்க. அம்மா வந்து யாருக்கே போய் சாக்லேட் கொடுப்பாளா? சாமி, இப்போ அம்மா வந்து என்கிட்ட சாக்லேட் கொடுப்பாள். சாமி சாக்லேட் எடுத்துங்க, என் பையன் டெரரிஸ்ட் ஆயிட்டான். சாமி சாக்லேட் எடுத்துங்க, என் பையன் அந்த பக்கத்து விட்டு போன இழுத்து ஓட்டான். சாமி சாக்லேட் எடுத்துங்க, என் பையன் வந்து திருடி விட்டான். கொடுப்பாங்களா சாக்லேட்டு? இல்லை ராஜா. அந்த வயிறு எரியக்கூடாது, குளிரணும். பெத்த வயிறே குளிர். என்ன பண்ண குளிரும்? நீங்க நல்லா இருந்தா, நீங்க நல்லா இருந்தா நல்ல ஒழுக்கமாக. அதனால சொல்றாரு, பெற்ற ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தாய் தன் மகனை சான்றோன் என்று கேட்ட தாய். டாக்டர் என்று கேட்ட தாய் இல்லை, என்ஜினியர் என்று கேட்ட தாய் இல்லை. என்ன கேட்ட தாய்? சான்றோன், நல்லவன், உன் குழந்தை நல்லவமா அப்படின்னு 4 பேர் சொல்றதை கேட்கும்போது பெற்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சாரு. அவரை பார்த்து ஒரு முதல் கொடுத்துருப்பான். கேட்பாரு, அம்மா நீ முதல் கொடுத்தியே, என்னுடைய கையில் எடுத்துட்டு எவ்வளோ சந்தோஷமா இருந்த அப்படின்னு கேட்பார். அந்த சந்தோஷம் இருக்கான்னு கேட்பார். அழா நல்ல பெத்த வயிறு எரியக்கூடாது ராஜா. அவளோட மனசு நல்ல மனசு. அந்த மனசுக்கு நீங்க எல்லாம் வளரணும், வாழணுன்ற மனசு. அவ மட்டும் உங்களை பெற்றுக்கல, பாரத மாதாவும் பெற்றிருக்கிறார். இந்த தாய் நாடு உங்களை அன்பா வளர்த்துருக்கு. அதனாலதான் இந்த நாட்டில் பிறந்தா அவ்வளவு சீக்கிரம் டெரரிஸ்ட் ஆக முடியாது. ஆப்கானிஸ்தான்ல பிறந்தா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்த ஸ்தான் இருக்கு பத்தியா, கசகஸ்தான் அப்படிலாம் ஒரு வரிசையா தான். அந்த நாட்டில் எங்க பிறந்தாலும் 5 வயசு ஆகிட்டா தூக்கு, டெரரிஸ்டா இல்லை மிலிட்டரி. அதெல்லாம் அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் தொந்தரவே இல்லை. அழகாக நம்ம வாழ்க்கையை அமைதியாக வாழக்கூடிய நிலையில நம்ம பெரியவங்க விடுதலை போராட்ட வீரர்கள் எல்லாம் தியாகம் செய்து இந்த சுதந்திரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார்கள். நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த சுதந்திரம், அந்த அந்த ஃப்ரீடம் நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்க வேண்டும். நாம் நன்றி கடன் செய்பவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். நல்லா இருந்தால் அந்த நன்றாக இருப்பதற்கு, வாழ்வதற்கு சில வழிமுறைகள் என்ன என்பதை இப்பொழுது ஸ்ரீமத் சுவாமி சத்யபிரபானந்தி மகாராஜ் அவர்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வார். ஓம் நம ஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரையே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரிணி. குட் ஆஃப்டர்நூன். நல்லா எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டீங்களா? சரி, 4 மணிக்கு தான் சரிங்களா? சரி, அவங்க சாமிஜி ரொம்ப அழகாக அவங்க வாழ்க்கை உங்கள் கையில், அது நல்லபடியாக உருவாக்க வேண்டிய கடமை உங்கள் கையில். வேஸ்ட் பண்ணால் அதனுடைய பலனும் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லுவார், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம். அப்புறம் என்ன? தத்தம் கருமமே கட்டளைக்கல். நீங்கள் நல்ல மார்க் வாங்கி இல்லை நல்ல பையன், சாமி சொன்ன மாதிரி நல்ல பையன் பேர் வாங்கினாக்கா அவங்க அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். சப்போஸ் ஒரு போலீஸ் கேஸில் மாட்டி, ஜஸ்ட் எக்ஸாம்பிள், போலீஸ் உங்கள் வீட்டுக்கு போய் சேருது, உங்கள் அம்மா அப்பாவை விசாரிக்குது. உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க? எனக்குன்னு வந்து சேர்ந்தது ஒரு கர்மம் இல்லை. அதான் வள்ளுவர் சொன்ன, நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் உன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய படிகள். அந்த படிகளை சரியாக அமைச்சிக்கலை, வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அடிகள்.
இப்போ விளையாட்டுத்தனமாக தோணலாம், இந்த வயசில் வந்து கொஞ்சம் 2 கட்டா வயசுன்னு சொல்லுவாங்க. பெரியவங்களை பார்த்தா பெரியவங்க சொல்கிறத கேட்டால் ஒரு மாதிரி இவருக்கு என்ன தெரியலாம் அந்த காலத்தில் இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கூட வரும். பட் கொஞ்ச நாள் கழிச்சு வாழ்க்கையை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. 12th யார் யார் இதில்? அந்த சைடு முழுக்க 12th, இது 11th. இது 2 மாதம் 3 மாதம் அப்புறம் காலேஜுக்கு போக வேண்டியிருக்கும். காலேஜில் கூட வந்து நல்லபடியாக வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன் போத் த வேஸ் இட் இஸ் தேர். சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், if you don't allow a person to become a lion, he will become a jackal. சிங்கமா உருவானா பெருமையா, நரி மாதிரி இருந்தா பெருமையா? ரெண்டுமே வேண்டாம், மனுஷங்களா இருக்கு. நம்ம கிட்ட ரெண்டுமே இருக்கு, சிங்கமும் உள்ள இருக்கு, நரியும் உள்ள இருக்கு. எதுக்கு நீங்க சாப்பாடு போறீங்களோ அது வளரும். மனசுங்கிறது வந்து ஒரு இட் இஸ் லைக் ஸ்மால் பாக்ஸ். அதில் நீங்கள் சந்தனத்தை போட்டு வச்சிங்கன்னாக்கா என்ன ஸ்மெல் வரும்? சந்தன ஸ்மெல் வரும். சர்க்கரையை போட்டு வச்சா அது நல்லா இருக்குமா? எதை போட்டு வைக்கலாம்? பர்சனல் இன்ட்ரெஸ்ட். ஏன்? ஸோ இந்த கிடைத்தற்கரிய இந்த மனித பிறவி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு அவையம்மா சொல்லுவாங்க. இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு. மனித பிறவிக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? 11th பசங்க கூட பதில் சொல்லலாம், சைலண்டாக இருக்கீங்க எல்லாரும். மனித பிறவிக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? ஸ்கூலுக்கு வர்றது இல்லையா? 6th சென்ஸ். அந்த 6th சென்ஸை யூஸ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி அவைலபிள் ஒன்லி இன் ஹியூமன் பர்த். அதை யூஸ் பண்ணி வள்ளுவர் சொன்ன மாதிரி பெருமைக்கும், அதை யூஸ் பண்ணாமல் சிறுமைக்கும். காரணம் நம்முடைய கர்மங்கள், நம்முடைய வேலைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய எண்ணங்கள். இதை தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதை சுவாமி விவேகானந்தர் ரொம்ப மாடர்ன் லாங்குவேஜ் சொல்லுவார். This world is the great gymnasium where we come to make ourselves strong. ஜிம்முக்கு யார் யார் போறீங்க? யாரும் போகலையா? ஒரே ஒரு பையன் ரொம்ப நேரம் அது யோசனை பண்ணி கையெழுத்து. பட் உண்மையிலே போகணும், சும்மா வச்சு கையெழுத்து கூடாது. எதுக்கு சொல்கிறேன்? நீங்கள் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா அதர் டிசிப்ளின்ஸ் ஆல்சோ வில் ஃபாலோ. இதை நீங்கள் கவனிக்கலாம். ஒரு நேரத்தில் ஒரு நாளில் ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை நீங்கள் செய்ய ஆரம்பித்தாக்கா உங்கள் பிரெயினே வந்து உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணணும், மற்ற வேலைகளையும் அதே மாதிரி நேரத்துக்கு செய்ய அப்படின்னு சொல்லுவோம். ஜிம்முக்கு போகிறவங்க வந்து நல்ல உடம்பு நல்லா கட்மஸ்தாக இருக்கும். த சேம் திங் ஹேப்பன்ஸ் வித் தி மைண்ட் ஆல்சோ. அதனால தான் சாமி சொன்னேன், இந்த உலகமே வந்து ஒரு ஜிம். எதுக்காக நம்ம வந்திருக்கோம்? டு மேக் அவர் செல்ஃப் ஸ்ட்ராங். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க உங்கள் வாழ்க்கையினுடைய வேல்யூ அதிகமாகும். சமீபத்தில் ஒரு போயம் ஒன்று படித்து ஒரு மேகசினில், ரொம்ப அழகான ஒரு போயம், சின்னதாக இருந்தது, 4 lines, புது போயம். அதில் அவர் எழுதுகிறார், காகிதம் எழுதினாலது கவிதை, வரைந்தாலது ஓவியம், செய்தாலது கப்பல், ஆனால் கசக்கினாலும் குப்பை. மாணவனே, உன் வாழ்க்கையும் அந்த காகிதம் போட்டான் அப்படின்னு அந்த கவிதை முடியும். வாழ்க்கையின் தத்துவத்தை ரொம்ப சிம்பிளாக, வெரி பியூட்டிஃபுல் லாங்குவேஜில் அவ்வளோ சிம்பிளாக ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கு. அதுதான் சாமியும் சொல்கிறார். இந்த உலகம் அப்படிங்கிற ஜிம், உடற்பயிற்சி கூடத்துக்கு வந்திருக்கோம். எதுக்காக வந்தவங்க இங்கே வந்துட்டு வேஸ்ட் பண்ணாக்கா உங்களோட பெற்றவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. அந்த மாதிரி கிடைச்ச இந்த அற்புதமான இந்த மனித வாழ்க்கை நல்லபடியாக அமைச்சிக்கணும்.
ஏன் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்யணும்? இன்னொரு இடத்துல அதே விவேகானந்தர் சொல்றார், we are responsible for what we are and whatever we wish ourselves to be, we have the power to make, create. அப்படின்னு சொல்றார். நாம் இருக்கிற நிலைமைக்கும் வரப்போகிற நிலைமைக்கும் நாம தான் காரணம். அது நல்லபடியாக வரைகிறதுக்கும் சரி, மோசமாக வரைகிறதுக்கும் சரி, நம்ம கையில் பவர் உண்டு. முன்னாடி சொன்ன மாதிரி சிங்கம் ஆகிறதுக்கும் உங்களுக்கு தகுதி உண்டு. சிங்கம் ஆகாமல் விட்டால் நீங்கள் நரி ஆகிடுங்க, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படி நல்ல விதமாக பயன்படுத்திக்கிறது? சாதாரண வாழ்க்கை பற்றி சொல்கிறப்போ சில பேர் வந்து எல்லாம் விதி அப்படிப்பாங்க, சில பேர் என்ன சொல்லுவாங்க எல்லாம் நம்ம கையில் தான் இருக்கு அப்படிப்பாங்க. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங், விதி பாதி மதி பாதி அப்படின்னு ஞானிகள் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க, யாராவது பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பேரண்ட்ஸை செலக்ட் பண்ணிங்களா? எனிபடி? இவங்கெல்லாம் சின்ன பசங்க, நீங்கள் பெரிய பசங்க, 12, 1 year சீனியர். யாராவது இந்த அம்மா அப்பா தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு போய் அப்புறம் பிறந்தீங்களா? நோபடி. தட் இஸ் விதி. அதுக்கப்புறம் எப்படி படிக்கணும், எப்படி வாழ்க்கையை உருவாக்கிக்கணும், அது மதி. ரெண்டும் பாதி பாதி இருக்கு. அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாக்கா விதி முடிச்சு போனது அதை மாற்ற முடியாது. உங்கள் அம்மா அப்பா மாற்ற முடியுமா? இந்த அம்மா ரொம்ப கருப்பாக இருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், அவங்க அம்மாவுக்கு ஒத்த கண்ணு கிடையாது, பள்ள மாதிரி இருக்குவாங்க. ஈவினிங் வருவாங்க அழைச்சிட்டு போகிறதுக்கு பையனை. அந்த அம்மாவை பார்த்துட்டு மற்ற பசங்கள்லாம் சிரிப்பாங்க, ஒத்த கண்ணு அம்மா, ஒத்த கண்ணு அம்மா அப்படிம்பாங்க. அதை பார்த்துட்டு இந்த பையனுக்கு ரொம்ப வருத்தம். சரி, நம்ம அம்மாவை பார்த்து இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த அம்மாவை பிறந்த பையன் சொல்லி என்னையும் கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டு, அம்மா எனக்கு உன்னை பிடிக்கலை, நீ ஏன் எனக்கு அம்மாவாக ஆன, நான் எங்கேயா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருக்கான். அந்த அம்மா பாவம் தன்னுடைய சிஸ்டர்கிட்ட அந்த பையனை விட்டுட்டு அந்த அம்மா எங்கேயும் கிளம்பி போயிட்டாங்க. அந்த சிஸ்டர், அந்த சின்னம்மா வந்து வளர்த்தாங்க இந்த பையனை. சின்னம்மாவோட நல்லா இருக்காங்க பார்க்குறது. இவன் அப்புறம் நல்லா படித்து ஒரு பெரிய வேலைக்கு போனான், கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டான். குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தப்போ அந்த அம்மா வந்திருக்காங்க தெரிஞ்சுக்க. இந்த அம்மா எங்கேயோ போய் வாழ்ந்துட்டு ஏதோ கூலி வேலை செஞ்சுட்டு வாழ்ந்து வந்திருக்காங்க. ஒரு சின்ன கிஃப்ட் பேக்கெட் அனுப்பி வச்சுருக்காங்க. யாரோ ஒருத்தர் மூலமாக அந்த பையனை வந்து சேருது. யார் கொடுத்தாங்க? யாரோ ஒரு அம்மா கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அவளை வந்து அப்புறமா பிரித்து பார்க்க சொன்னாங்க. சரி, ஓகே, எடுத்து வச்சாச்சு. நைட்டு உட்காந்துட்டு எல்லா கிஃப்டையும் பிரிக்கிறாங்க. மொபைல் இருக்குது, வாட்ச் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, என்னென்னமோ இருக்குது. இந்த ஒரு பேக்கெட் சின்னதாக இருக்குது. பிரித்து பார்த்தா ஒரு பாக்ஸ். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு லெட்டர் அதில் இருக்குது. என்ன இது, கிஃப்ட் ஏதாவது இருக்குன்னு பார்த்தா ஒரு பேப்பர் பீஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து படித்து பார்த்தா அதில் எழுதியிருக்கு, மகனே, என்னை ஒத்த கண்ணு அம்மா, ஒத்த கண்ணு அம்மா எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லி என்னை நீ வெறுத்த, அதனால் நான் வேறு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ நீ ரொம்ப வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆகிட்டேன். யூ ஆர் ஹாப்பி வித் அ குட் வைஃப், குட் சைல்ட். ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த நேரத்தில் ஒரே ஒரு உண்மையை நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்ன தெரியுமா? உன் முகத்தில் இருக்கிற கண்ணு, ஒரு கண்ணு என்னுடைய கண்ணு. சின்ன வயசில் ஏதோ 2-3 வயசு இருக்கப்போ கீழே விழுந்து கண்ணு போயிடுச்சு இந்த குழந்தைக்கு. அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, கண்ணை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, யாராவது கொடுத்தா உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த அம்மா, நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன், என்னுடைய குழந்தை இனிமேல் தான் வாழணும்னு சொல்லிட்டு தன்னுடைய நல்ல கண்ணை கொடுத்தாங்க. இது ஒரு கதை. அந்த மாதிரி நமக்காக நம்முடைய பேரண்ட்ஸ் எவ்வளவு தியாகம் பண்ணுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதை மனசில் வச்சுக்கணும். டீச்சர்ஸும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒன்று ஞாபகம் வச்சுங்க, டீச்சர்ஸை கிண்டல் பண்ணாக்கா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையாது. இது நான் வந்து த்ரிட்டனிங் மாதிரி சொல்லலை, அட்வைஸாக சொல்கிறேன். இது நம்ம சாஸ்திரத்தில் எழுதியிருக்கு. குருவை நிந்த பண்ணால் உங்கள் வாழ்க்கை பயங்கரமான அடி வாங்கும். நீங்கள் எங்கே போனாலும் சரி, இந்த ஸ்கூலில் படிக்கிறதாலும் சரி, இல்லை காலேஜில் போனாலும் சரி, எங்கே போனாலும் இதை நல்லா ஞாபகம் வச்சு
நீங்கள் நம்ம பசங்களாக இருக்கீங்க, அதுக்காக நிறைய பேருக்கு தனியாக இருக்கிறப்ப நல்ல பசங்களாக இருப்பாங்க. கூட்டத்தில் சேர்றப்போ சாமி சொன்னார் இல்லையா, நைட்டு 2 மணிக்கு ஹா ஹூன்னு ஒரே சத்தம். தனியாக கூப்பிட்டு பேசிப்பார், இதனால் உனக்கு என்னடா பிரயோஜனம் அப்படின்னு கேட்டுப்பார். ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டு கூப்பிட்டான் அப்படிமா. இது ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டா கெட்ட ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் அ ஃப்ரெண்ட் இன் நீட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு கெட்ட பாதையில் அழைச்சிட்டு போகிறானோ அவன் மோசமான, அவன் ஃப்ரெண்டு கிடையாது, அவன் எனிமி, வில்லன். இஸ் யுவர் வில்லன் இன் யுவர் லைஃப். இதை தெரிஞ்சு சரியானதை செலக்ட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாக்கா யுவர் புத்திசாலி, இல்லைன்னா அதுக்கு ஆப்போசிட். அதுதான் சாமி இங்கே சொல்கிற, வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவர் லைஃப். அது முழுக்க முழுக்க நம்ம கையில் இருக்குது. இது பேசிக் ட்ரூத், ஃபவுண்டேஷன் மாதிரி. இந்த ஃபவுண்டேஷனை வச்சுக்கிட்டு ஹவு வி ஆர் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் அவர் லைஃப் பில்டிங், அதை மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கு இப்போ ரொம்ப ஃபேஷன் என்னன்னாக்கா 6 பேக் இல்லையா, சாமிஜி கூட சொன்னார் இல்லையா, 6 பேக் ஃபார் யுவர் மென்டல் டெவலப்மெண்ட். ஒரு 6 பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்ல போகிறேன். அது கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணால் கூட போதும். விதவுட் மச் டிஃபிகல்ட்டி யூ கேன் பில்ட் அப் யுவர் லைஃப் ஒண்டர்ஃபுல்லி. இது வந்து ஒரு பெரிய ஒரு அறிஞர் தன்னுடைய புக்கில் எழுதியிருக்கிற பாயிண்ட்ஸ். நல்ல சேல்ஸான ஒரு புக்கு. அந்த பாயிண்ட்ஸ் டாபிக் மட்டும் நான் எடுத்துக்கிட்டு அதை என்னுடைய ஸ்டைலில் டெவலப் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் சொல்கிறார், ஹவு டு டெவலப் யுவர் செல்ஃப். இதுதான் டைட்டில். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லேர்ன் தரோலி. கற்பதை நன்றாக கற்க வேண்டும். எந்த மேட்டராக இருந்தாலும் சரி. இப்போ மேத்ஸ் யார் இருக்கீங்க இதில்? இப்போ நல்லா கணக்கு கற்றுக்கிட்டாக்கா எக்ஸாம் ஹாலுக்கு போகிறப்ப எப்படி இருக்கும்? பயமாக இருக்குமா? பயமே இருக்காது. அதே சரியாக கற்றுக்கலனாக்கா எப்படி இருக்கும்? ஐயோ என்ன கேட்க போகிறாங்களோ, இது எனக்கு தெரிஞ்ச ஆன்சர்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி அப்பாக்கிட்ட போய் சொல்லலாம், அதெல்லாம் எழுதிட்டேன்ப்பா, ஆனால் அவங்க தான் இனிமேல் வந்து செலக்ட் பண்ணிக்கணும், கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் வந்து என் பேப்பர்லேருந்து செலக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறோம். அது ஒரு ப்ராப்பர் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. எதுதான் மனசில் தோணுதெல்லாம் எழுதியிருக்கேன். அந்த மாதிரி இருந்தாக்கா யூ கேனாட் கெட் மார்க். அதே சமயம் கரெக்டாக எழுதியிருந்தாக்கா எந்த டீச்சரும் வந்து மார்க் போட முடியாது அப்படி சொல்ல முடியாது. அது லீகலைஸ் பண்ணியாச்சு. ஸோ வாட் எவர் யூ லேர்ன் தரலி. சாமிஜி சொல்லுவார், நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு. எந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு நாலேஜ் வந்துட்டோம் உங்களுக்கே தெரியாமல் அந்த துணிச்சல் வரும். அதனால தான் கற்க கசடு அற அப்படின்னு சொல்கிறாங்க. கசடு அற மீன்ஸ் வித்தவுட் எனி டிஃபெக்ட். அது கம்ப்யூட்டராக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், மேத்தமேட்டிக்ஸாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி, தரவாக வச்சுக்கிட்டாக்க அது ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கிறது சொல்லுவாங்க. ஃபிங்கர் டிப்ஸில் இருந்தாக்கா வேர் எவர் யூ கோ, வாட் எவர் டைம், எனி கொஸ்டின் யூ வில் ஃபீல் போல்ட்லி, யூ கேன் ஃபேஸ் இட் போல்ட்லி. அந்த போல்ட்னஸ் வரும். அதனால தான் லேர்ன் தரோலி அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறார். வள்ளுவர் அவர்கள் சொன்னார், கற்க கசடு அற, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த திருக்குறளில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. இந்த திருக்குறள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதில் எந்த ஒரு வார்த்தைக்கும் துணக்கால் கிடையாது. எல்லாமே வந்து குறில் எழுத்துக்கள் தான். க க க க அப்படி தான் வருது. எங்கேயுமே வந்து கா ஆ இதெல்லாம் வரவே இல்லை. இது ஏன் அப்படின்னாக்கா ஒரு புலவர் இந்த திருக்குறளை சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப சொல்கிற, நீ படிக்க வேண்டிய காலத்தில் படிக்க வேண்டியதை சரியாக படித்தா பிற்காலத்தில் யாருடைய காலையும் எதிர்பார்க்காம உன்னுடைய சொந்த காலில் நீக்கலாம். துணக்கால் இல்லாமல் உன்னுடைய சொந்த காலில் நீக்கலாம். அதனால தான் வள்ளுவர் வந்து துணக்கால் போடாமையே இந்த திருக்குறள் எழுதியிருக்கார் அப்படின்னு. வாட் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன். ஒரு வார்த்தை கூட துணைக்கால் கிடையாது, ஒரு லெட்டர் கூட துணைக்கால் கிடையாது, எல்லாம் குறில் எழுத்துக்கள். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டாக சொல்கிறார், லேர்ன் தரோலி. ஏன், why we should become master in that field அப்படின்னாக்க அப்போ தான் நமக்கு அந்த தெம்பு வரும்.
எக்ஸாம் ஹாலுக்கு போகிறப்ப பயமே வரல அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? கரைச்சி பிடிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன், ரொம்ப அழகா. டாக்டர் ராதாகிருஷ்ணன் பெரிய பண்டிதர், நம்முடைய இந்தியாவுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஹைலி கல்ச்சர்ட், ஹைலி லேர்னட், அவ்வளோ நல்லா படிப்பார். அவர் ஒரு தடவை இங்கிலாந்துக்கு என்னமோ போயிருக்கார். அது ஒரு மீட்டிங் பேசிகிட்டு இருக்கார். அந்த மீட்டிங்கில் அவருடைய லெக்சர் இருந்தது. பேசி முடிச்சுட்டார். முடிச்சுட்டு டின்னர் கொடுக்குறாங்க. இந்த டின்னர் சாப்பிட்றப்ப ஒரு டேபிளில் 2 பேர் ஆப்போசிட், ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு 2 பேர் ஒவ்வொரு டேபிள்லையும். இவர் உட்காந்து சாப்பிட்றார். ஆப்போசிட்டில் ஒரு இங்கிலீஷ் மேன், ஒயிட், அவர் நல்லா சிறப்பாக இருக்கார். இவர் கொஞ்சம் கருப்பு, ஆந்திராவை சேர்ந்தவர், தமிழ் நல்லா பேசுவார். அந்த இங்கிலீஷ்காரன் பேசாமல் சாப்பிட்டு போயிருக்கலாம்ல, அவன் நேரம். அவன் சொல்கிறான், "You see, Mr. Radhakrishnan, all over the world, whites are in one color." Whites எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. But you see Indians, though it is one country, so many colors. இப்போ இங்கேயே கூட பார்க்கலாம் இல்லை, சில பசங்க நல்லா சிவப்பாக இருக்கீங்க, சில பசங்க கொஞ்சம் கருப்பாக இருக்கீங்க, சில பேர் கொஞ்சம் மாநிறம், பல விதங்கள் இருக்கு. இதை அந்த ஆள் சொல்லி கொடுக்குறார், குத்தி காட்டுறார். Indians, you see, so many colors. That is not looking good அப்படிங்கிற. டாக்டர் ராதாகிருஷ்ணன் மெதுவாக சாப்பிட்டுட்டே சொன்னார், இட் இஸ் நாட் அ மேட்டர். இஃப் யூ see all over the world, horses are in many colors, donkeys are in one color, like that அப்படின்னா எல்லாம் புரிஞ்சது. குதிரைகள் பல கலரில், ப்ரௌன் கலர், ஒயிட் கலர், பிளாக் கலர், இதில் எல்லாம் இருக்கும். கழுதை எப்படி இருக்கும்? ஒரே கலர். அந்த மாதிரி நீங்கடா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கேட்ட ஆளுக்கு எப்படி இருக்கும் அந்த ஒயிட்? அதுவும் இங்கிலாந்து போயிட்டு சொல்கிறேன், கை தட்டணும், நல்லா தட்டணும், ஒரே ஒருத்தர் மட்டும் தட்டணும். இது இந்த பாராட்டு வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு கொடுக்குற பாராட்டு. நம்ம இந்தியாவின் பெருமையை அயல் நாட்டில் காப்பாற்றின அந்த உத்தமம், அதுக்காக இந்திய நாட்டுக்கு நாம் கொடுக்குற பாராட்டு. ஸோ எப்போவுமே இந்திய நாட்டுக்கு ஏதாவது நீங்கள் பெருமை சேர்க்கணும், பாராட்டணும்னாக்கா அதில் தயக்கம் காட்டவே கூடாது. யார் யார் நம்முடைய இந்தியாவுடைய பெருமையை உலக அளவில் நல்லா தூக்கி நிறுத்தியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நாம் பாராட்டு கொடுக்கணும், சரியா? ஸோ அந்த மாதிரி சொன்ன கேட்டவன் முகம் எப்படி இருக்கும்? சைலண்ட்டாக சாப்பிட்டு போயிட்டான். இன்னொரு தடவை வேடிக்கை இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இன்னொரு மீட்டிங், அவர் அடிக்கடி போவார், ஃபாரின் போவார். அங்கே போன உடனே அங்கே இதே மாதிரி ஒரு இங்கிலீஷ்காரன் வந்தான். அவன் சொன்னான், "You see our color, it is so nice. You see your color." இந்த கலர் வந்து அப்போல்லாம் ரொம்ப, இப்போல்லாம் கொஞ்சம் குறைச்சி போச்சு. ராதாகிருஷ்ணன் இருந்த காலத்தில் அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இந்த ரேசிசம் அப்படிம்பாங்க, இந்த கலரை வச்சு ரொம்ப மோசமாக டிஸ்கிரைப் பண்ணுறது, கிரிட்டிசைஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. "See your color so bad" அப்படின்ட்டு. உடனே டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து, "That is nothing. ஆக்சுவலி இந்தியன் ஃபுட்டு அங்கே கொடுத்துருக்காங்க, அதில் சப்பாத்தி பார்த்துருக்கீங்களா? சப்பாத்தி இருக்குது. Do you know this? Yes, you call சப்பாத்தி அப்படின்னாரு அவர் இங்கிலீஷ்கார். ஃபர்ஸ்ட் God created one சப்பாத்தி. It was not cooked properly. It was pale. Pale-நாக்கா பேடான கலர், சரியான கலர் இல்லை. That is how he created English people, whites. English is called whites. Next he created another chapati. He baked it so long it became dark. That is how he created Negroes. Third time he baked one wonderful chapati. That is what we Indians have to know. தான் இந்தியர்கள் தான் வந்து ஒயிட்ஸ் மாதிரி ஒரே வெள்ளையாகவும் இல்லை, பிளாக்ஸ் மாதிரி ஒரே கருப்பாகவும் இல்லை, நார்மல் கலரில் பக்குவமான மனசோடு இருக்கும் அப்படின்னு சொன்னார். இதுதான் this is the result when you learn thoroughly. நல்ல அந்த மாஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்க, லாங்குவேஜ்லேயும் சரி சப்ஜெக்ட்லேயும் சரி. when you master over your language and subject, we can become very strong like Dr. Radhakrishnan.
So, first point is learn thoroughly. When you learn thoroughly, boldness and faith, confidence will come. This is first point. Second point, the sixth factor, second point, perform perfectly. நிறைய பேருக்கு நல்லா படிச்சிருப்பாங்க, எக்ஸாம் ஹாலுக்கு போனவுடனே மறந்து பார்ப்போம். சில பேர் அந்த கொஸ்டின் பேப்பரை எழுதுறப்ப சில பேர் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு, என்ன கேட்டிருக்காங்களோ அப்படின்னு. போல்டாக இருந்தால் ஏன் கை நடுங்கணும்? படித்தா மட்டும் போதாது, அது நல்லா பர்ஃபார்ம் பண்ண தெரியும். ட்ராமாவுக்காக சில சமயம் இந்த வேஷம்லாம் போட்டு ஒத்திக்கெல்லாம் பார்ப்பாங்க. நான் ஒரு தடவை ஏதோ ஒரு எலோகேஷன் காம்படிஷனுக்கு போயிருந்தேன், என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. நல்லா ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு மேடையில் வந்துட்டான் ஒரு பையன், 8th ஸ்டாண்டர்டாக, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன். மேடையில் வந்துட்டு அவ்வளோ பேரை பார்க்குறப்போ அப்போ தான் அவனுக்கு அந்த இது தொண்டெல்லாம் வறண்டு போய் ஒரு மாதிரியும் ஆகி சரியாக அதை சொல்ல தெரியாமல் தடுங்கி நிற்கிறான். இந்த வாத்தியார் அங்கே முறைச்சி பார்த்துட்டே இருக்கார், அவனை அழைச்சிட்டு வந்த வாத்தியார். நான் அந்த பையனை கூப்பிட்டு தட்டி கொடுத்து, பரவாயில்ல போ, உனக்கு ஒரு ஆறுதல் பரிசு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அந்த வாத்தியார் அப்புறமா வந்து சொல்கிறார், நமக்கு தெரிஞ்ச வாத்தியார், ஸ்கூலில் நல்லா பேசி காமிச்சேன் சாமி, அதனால தான் இவனை அழைச்சிட்டு வந்தேன், இங்கே வந்து சொதப்பிட்டான். இந்த குறை நமக்கும் உண்டு. லேர்ன் thoroughly is first condition, but perform perfectly அது செகண்ட் கண்டிஷன். அதுவும் நல்லா இருக்கணும். பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்லுவார், யோக கர்மசு கௌசலம். யோகம்னா என்ன? செய்கின்ற வேலையில் உன்னுடைய முழு திறமையும் காட்டுறது. முழு திறமையும் காட்டி செஞ்சால் தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும், அதுலேருந்து விடுதலை கிடைக்கும், அதை விட நெக்ஸ்ட் ஸ்டெப் கிடைக்கும். காலையில் கூட ஒரு ஜோக் சொன்னேன். ஒருத்தர் வந்திருக்கார் தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க. ஃப்ரெண்டோட பையன் வந்து நமஸ்காரம் பண்ண, வாங்க மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு. நல்லா இருக்கேன்ப்பா, என்ன பண்ணிகிட்டு இருக்க? பிஎஸ்சி முடிச்சுட்டேன் மாமா. வெரி குட், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற? அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண போகிறேன் மாமா. அவள் பிஎஸ்சி முடிஞ்சிருச்சா? பிஎஸ்சி எத்தனை வருஷம்? 3 years. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க இல்லையா? அரியர்ஸ் எத்தனை வருஷம்? நோபடி நோஸ். அது அவன் கையில் தான். அவன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறானோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ பர்ஃபார்ம் பர்ஃபெக்ட்லி. ஒரு குதிரை வந்து நடந்து போயிட்டுருக்கு. ஒரு வாத்து வந்துதான் எதிர்த்தாப்புல. அந்த வாத்து சொல்லிச்சு, நீ எல்லாம் என்ன பெரிய ஆளா? என்ன பாரு. வாத்து சொல்லுது குதிரையை பார்த்து, என்ன பாரு, உன்ன மாதிரி எனக்கு நடக்கவும் தெரியும், தண்ணியில் நீந்தவும் தெரியும் மீனை போல, ஆகாயத்தில் பறவை போல பறக்கவும் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு நடக்க மட்டும்தான் தெரியும். ஸோ ஐ ஆம் கிரேட்டர் அப்படின்னு அந்த வாத்து சொல்லுது. குதிரை அப்படி பார்த்துட்டு, குதிரை எப்படி இருக்கும்? பார்த்தாலே ரொம்ப நல்லா கம்பீரமாக அழகாக இருக்கும். பார்த்துட்டு சொல்லிச்சான், எஸ் யூ ஆர் ரைட், உனக்கு நடக்க தெரியும், ஆனால் என்ன மாதிரி வேகமாக நடக்க தெரியாது, ஓட தெரியாது. உன்னால் நீந்த முடியும், ஆனால் மீனை போல அவர்ஸ் டுகெதர் உன்னால் நீந்த முடியாது. உன்னால் பறக்க முடியும், பட் கழுகு போல அவ்வளோ உயரங்களெல்லாம் பறக்க முடியாது, விழுந்துடும், தொப்புன்னு விழுந்துடும், கொஞ்சம் தான் பறக்க விழுந்துடும். உனக்கு நிறைய தெரியும், ஆனால் எதுவும் உருப்படியாக தெரியாது. எனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும். வாட் இஸ் தட்? ரன்னிங். அதனால தான் ஜனங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க, குதிரை வண்டியில் வச்சுக்கிறது, அப்புறம் என் மேலே உட்காந்து சவாரி பண்ணுறது. உன் மேலே யாரோ உட்காருவாங்க, வாத்து மேலே உட்காந்தா என்ன ஆகும்? கொண்டு போய் குழம்பு வைக்க வேண்டியதுதான் இல்லையா? அது வாத்து மேலே போய் ஒருத்தன் உட்காந்தான்னா அவனுக்கு என்ன பேர்? வாத்து மடையன். ஸோ இங்கிலீஷில் ஒரு சேயிங் உண்டு, ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் பட் மாஸ்டர் ஆஃப் நன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு வியாதி, இதுவும் தெரியும், அதுவும் தெரியும், அதுவும் தெரியும், எல்லாத்துலேயும் இருப்பான், ஆனால் ஒன்று கூட உருப்படியாக தெரியாது. அதுக்கு பதிலாக எதை நீங்கள் கற்றுக்குறீங்களோ அதில் டீப்பாக போங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் காலேஜுக்கெல்லாம் போகிறப்போ யுவர் ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட், ஸ்பெசிஃபிக் ஃபீல்ட் யூ ஹேவ் டு செலக்ட். எது உங்களுக்கு நேச்சுரலாக வருது, ஈஸியாக வருது, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதில் போகணும். சில பேருக்கு மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப ஈஸியாக வரும், அதில் போங்க. சில பேருக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதில் போங்க. சில பேருக்கு இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும், அதில் போங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் போய் உச்சத்தை போய் தொடரும். அப்போ தான் நீங்கள் செய்கிற வேலை எல்லாமே சுத்தமாக இருக்கும். அதை தான் கிருஷ்ணன் சொன்னார், யோக கர்மசு கௌசலம். இது செகண்ட் பாயிண்ட்.
கிவ் யுவர் 100%. அதுதான் அதுக்கு அர்த்தம். தேர்ட் பாயிண்ட், சின்சியர் எஃபர்ட் நெவர் ஃபெயில்ஸ். இது உங்கள் டைரியில் கூட எழுதி வச்சிங்க, உங்கள் நோட் புக்கில் கூட எழுதி வச்சிங்க. எனிதிங் நீங்கள் சின்சியராக செஞ்சால் அதுக்கான பலன் வந்தே தீரும். யாருமே அதை நிறுத்த முடியாது. சாமி சொல்வார், நோ பவர் கேன் ஸ்டாப் யுவர் க்ரோத் அப்படின்னு சொல்வார், நீங்கள் சின்சியராக வேலை செஞ்சா. இது 3வது பாயிண்ட். முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். ஃபாரினில் ஒரு அம்மா இருந்தாங்க, ரொம்ப பணக்கார அம்மா. ஹஸ்பண்ட் செத்து போயிட்டார். இந்த அம்மாவுக்கு வயசாகிடுச்சு, கிட்டத்தட்ட 80 வயசு. காலால் நடக்க முடியாது, எப்போவும் வீல் சேரில் வச்சுட்டு போகணும். வீட்டில் வந்து குளிப்பாட்டுறதுக்கு சாப்பாடு ஓட்டுறதுக்கு ஒரு பொண்ணை வேலைக்கு வச்சுருக்காங்க, வேறு யாரும் கிடையாது. பணம் எக்கச்சக்கமாக இருக்குது, so many dollars, thousands of dollars. ஆனால் உடம்பு ஒன்றும் எதுக்கும் லாய்க்கில்லாத உடம்பு. அந்த பொண்ணு எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. வேலையை முடிச்சுட்டு அவள் வந்து அந்த வீல் சேரில் உட்காந்து வச்சு தள்ளிட்டு போவான். அவர் பார்த்தா அவளால் முடியல, வீட்டு வேலையும் செஞ்சுட்டு இந்த அம்மாவுடைய துணிமணியெல்லாம் துவைக்கணும், சமைக்கணும், எவ்வளோ வேலை. அந்த பொண்ணு சொன்னால், வெளியிலலாம் வரத்துக்கு வேறு யாரையும் வச்சுக்க, ப்ளஸ் தள்ளுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்க. ஒரு 22 வயசு பையன் வந்து சேர்ந்தான். அவனுக்கு வேலை கிடைக்கல. ஐ ஷல் கம் மதர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். அவனுடைய ஒரே வேலை என்னன்னாக்கா, வீட்டுக்கு காவல், அப்புறம் இந்த அம்மா வெளியில் போகணுனாக்கா அந்த வீல் சேரில் உட்காந்து வச்சு தள்ளிட்டு போகணும். அப்போல்லாம் அந்த வீல் சேர் வந்து ஜஸ்ட் பிகினிங் ஸ்டேஜில் இருந்த நேரம். வீல் இருக்கும், அதில் இந்த ரப்பர் இருக்காது. இப்போல்லாம் ரப்பர் பார்க்குறோம் இல்லையா, இந்த டயர் டியூப்லாம் பார்க்குறோம். அப்போ அது கிடையாது, வெறும் அந்த இரும்பு வீல் மட்டும்தான் இருக்கும். அதை தள்ளிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கட கட கடன்னு சவுண்டு வரும். அதுவும் இல்லாமல் தள்ளுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், திருப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பையன் வீட்டுக்கு வந்த உடனே யோசனை பண்ணுறான், கொஞ்ச நாள் கழிச்சு, ஹவு கேன் ஐ மேக் இட் ரன் ஸ்மூத்லி? இது ஸ்மூத்தாக போகணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசனை பண்ண ஆரம்பித்தான். இவன் மனசில் ஒரு ஐடியா வந்து, ஒரு பழைய துணியை எடுத்து அந்த வீல் முழுக்க அப்படி சுற்றி வச்சான் ரவுண்டாக. இப்போ தள்ளி பார்த்தா கொஞ்சம் முன்ன விட இப்போ கொஞ்சம் பெட்டர், கொஞ்சம் ஈஸியாக போகுது, மூவ் ஆகுது. அப்பா இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதில் தள்ளிட்டு போனான். 1 வீக் போயிருக்க துணியெல்லாம் கிழிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த வெயிட்டோடு தள்ளுறப்ப துணி ஈஸியாக கிழிஞ்சு போயிடுது, தேயுது இல்லையா, தேஞ்சு போச்சு. அப்புறம் பார்த்தா இப்போ என்ன பண்ணுறது, துணி தேயுது, கிழிஞ்சு போயிடுது. வாட் கேன் ஐ டூ? சைக்கிள் டியூப் வாங்கினான், பழைய சைக்கிள் டியூப். அதை அறுத்து அதை சுற்றி வச்சான், முழுக்க தள்ளிட்டு போனான். 1 மந்த் வந்தது, அதுவும் கிழிஞ்சு போகும். என்ன பண்ணலாம், ரப்பரை வாங்கி அதை கட்டி வச்சான். இன்னும் கொஞ்சம் லாங்கர் டியூரேஷன் வந்து இப்படியே மாற்றி 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 அவனுடைய மூளை முழுக்க இதுக்கு எப்படி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, ஹவு கேன் ஐ கெட் தி பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு அதுலேயே திங்கிங் போயிட்டு இருக்கு அவனுக்கு. அந்த ரப்பர்லாம் போட்டு தள்ளிட்டு போகிறான். இந்த வீட்லேயும் அந்த அம்மா ஒரு நாள் செத்து போயிட்டு, இந்த வேலையும் போச்சுடா என்ன பண்ணு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டான். 1 மாதம் கழித்து இந்த அம்மாவுடைய லாயர் வந்து இந்த பையன் டெலிஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போயிருக்கான். ஃபோன் பண்ணி கூப்பிடாரு, கம் இமீடியட்லி, யூ ஹவ் காட் அ சர்ப்ரைஸ் ப்ரைஸ் அப்படின்னு. என்ன சர்ப்ரைஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். வந்து பார்த்தா அந்த அம்மா செத்து போகிறதுக்கு முன்னாடியே ஒரு உயில் எழுதி வச்சுருக்காங்க. யார் எந்த பொண்ணு தனக்கு சேவை செஞ்சாலோ அவளுக்கு வந்து 50% சொத்து. ஈவினிங் பீச்சுக்கு பார்க்குக்கு அழைச்சிட்டு போனால் அந்த பையனுக்கு 50% எழுதி வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க, வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி. அந்த லாயரை கூப்பிட்டு சொல்கிறார், அந்த 50% மணி உன் பேரில் எழுதியாச்சு, இந்த செக் எடுத்துகிட்டு போவோம். எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு சான்ஸ் நமக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குல்ல. நாளைக்கு 12th எக்ஸாம் கூட எழுத வேண்டாம் இல்லை, அதை வச்சுட்டு ஏதாவது ஒரு வேலை செய்ய போயிடலாம். அவன் வந்தான், இப்போ எவ்வளோ பணம் வந்துருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை இந்த சக்கரத்துக்கு எப்படி டியூப் தயார் பண்ணுறது அப்படின்னு. சரி அந்த வேலையிலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கிள் டியூப் டயர் இதை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தான். அது நல்லா ஓடிச்சு. அப்புறம் காருக்கு வேண்டிய டியூப் டயர் இதெல்லாம் கிரியேட் ப்ரொடியூஸ் பண்ணான். அப்புறம் லாரி, பஸ் இதுக்கெல்லாம் பண்ணான். இப்போ உலகத்தில் அது வந்து லீடிங் கம்பெனி.
என்ன கம்பெனி அது? டயர் கம்பெனி. டன்லப். டன்லப் டயர் கம்பெனி. அந்த முதலாளி அப்படி வந்தவர். கையில் காலனா காசு இல்லாத ஒருத்தர். அந்த பாட்டிக்கு அவ்வளோ நல்லா சேவை செஞ்சார். ஆஸ் அ ரிசல்ட் அவனுக்கு ஒரு பெரிய லக் அடிச்சது. அந்த லக்கோட அவன் நிற்கலை. நிறைய பணம் வந்துருச்சு, இதை வச்சு நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தாக்கா அது கரைஞ்சி போயிருக்கும். அதை வச்சு அதை இன்னும் டபுள் ட்ரிபிள் இன்னும் அதிகமாக்கணும், மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு நினச்சான். இப்போ உலகத்திலே ஒரு லீடிங் கம்பெனி டன்லப் கம்பெனி. அதை தான் அந்த 3வது கண்டிஷனாக அந்த பெரியவர் சொல்கிறார். முயற்சி திருவினையாக்கும். சின்சியர் எஃபர்ட் நெவர் ஃபெயில்ஸ். பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்வார், உத்தரே ஆத்மனாத்மானம் ந ஆத்மானம் அவசாதையே. ஒன்றை நீயே தட்டி கொடுத்துக்கணும், ஒன்றை நீயே கீழே தளர விடக்கூடாது. அப்படி விட்டாக்கா உன்னை காப்பாற்றுறதுக்கு யாராலையும் முடியாது, பெற்றவங்களாலையும் முடியாது, டீச்சர்ஸாலையும் முடியாது. உன்னுடைய மனசு வந்து ஓப்பனாக இருந்தாக்கா அவங்க சொல்கிற கருத்துக்கெல்லாம் உள்ளே போகும். மனசை பற்றி சொல்கிறப்போ இங்கிலீஷில் ஒரு சேயிங் உண்டு, மைண்ட் அண்ட் பேராஷூட். ஏதாவது டவுட்டா? யாரோ பேசுகிறாங்க, நல்லா துணிச்சலாக பேசணும். பொட்ட பசங்க தான் என்னமோ அவங்களுக்கு பேசிட்டு கேட்டுருந்தா நல்லா கேளுங்க, தைரியமாக கேளுங்க. ஆண் பிள்ளைகள் மாதிரி கேட்கணும். அவங்களுக்குள்ளேயே அப்படியே பேசிக்கிறது ஹா ஹூ அப்படின்னு. மைண்ட் அண்ட் பேராஷூட் ஒர்க் பெட்டர் when they are open அப்படின்னு சொல்லுவாங்க. மனசும் சரி பேராஷூட்டும் சரி ஓப்பனாக இருக்கிறப்ப தான் நல்லா வேலை செய்யும். இப்போ ஒரு ஏரோப்ளைன் வந்து குதிச்சுட்டு அந்த பேராஷூட்டை வந்து திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் திறக்கவே மாட்டேங்குது. அப்புறம் தான் ஏன் திறக்க மாட்டேங்குது, அங்கே இருந்து வந்துட்டு இருக்கான் கீழே, ஏன் திறக்க மாட்டேங்குது பார்த்தாக்க அவசரத்தில் பேராஷூட் பதிலாக அங்கே இருந்த பேக்கை தூக்கிட்டு வந்து குதிச்சுட்டான். இப்போ என்ன ஆகும் அவனுக்கு? அது ஓப்பன் ஆகும் பேராஷூட் இல்லையா? மனசை வந்து ஓப்பனாக வச்சுங்க, அதுதான் முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். சின்சியர் எஃபர்ட் நெவர் ஃபெயில்ஸ். உங்களை நீங்களே. இன்னொரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன், டைம் ஆகிடுச்சு அதுக்குள்ளேயே. சுதா சந்திரன் ஒரு அம்மா இருந்தாங்க, இப்போ கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. சுதா மூர்த்தி. சுதா சந்திரன் வந்து ஆர்டிஸ்ட், டான்ஸர், பரதநாட்டியம். அந்த அம்மாவுக்கு ஒரு கால் கிடையாது. சின்ன வயசுலேயே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மயூரின்னு ஒரு படம் ரொம்ப நாள் முன்னாடியே வந்து இவங்கெல்லாம் பறந்துருக்க மாட்டாங்க. ஒத்த கால், ஒரு ஆக்சிடெண்ட்டில் கால் போயிடுச்சு, ஆம்பிடேட் பண்ணிட்டாங்க. ஆர்டிஃபிஷியல் காலை வச்சு அந்த அம்மா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பெரிய டான்ஸர் ஆனாங்க. ஒரு ரிப்போர்ட்டர் போய் கேட்குறாரு, எப்படின்னா 2 கால் இருக்கிற நாங்களே நடந்து போகிறப்ப கீழே தடிக்கி விழுந்துடுறோம், ஒத்த கால் வச்சுக்கிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் காலை வச்சுட்டு எப்படி நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்க? இந்த பரதநாட்டியம் ஆடுறப்ப நீங்கள் பார்த்துக்கிங்க, வேகமாக இந்த பக்கம் ஓடணும், அந்த பக்கம் ஓடணும், சுற்றி வரணும், என்னென்னலாம் பண்ணணும், எப்படி இந்த மாதிரி பாசிபிள் அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்களா, டு டான்ஸ் லெக்ஸ் ஆர் செகண்டரி அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் ஸ்டேட்மெண்ட். டான்ஸ் ஆடுறதுக்கு லெக்ஸ் எல்லாம் செகண்டரி. அப்போ பிரைமரி என்ன? மைண்டு, மனசு. நான் செஞ்சு காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு உறுதி. அதுதான் இவர் சொல்கிற 3வது பாயிண்ட், முயற்சி திருவினையாக்கும். சின்சியர் எஃபர்ட் நெவர் ஃபெயில்ஸ். 4th பாயிண்ட், இது மட்டும் இருந்தால் போதாது, டோன்ட் வேஸ்ட் டைம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது படிக்கிறப்போ மட்டும் இல்லை, லைஃப் லாங். ஏன்னா டைம் வில் ஒன்லி க்ரோ அவே, வில் நாட் கம் பேக். வெரி ப்ரெஷஸ். ப்ரெஷஸ்னாக்க காலம் பொண்ணானது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட தப்பு. பொண்ணை கூட பொண்ணை வாங்கிக்கலாம், திருட்டு போன பொண்ணை கூட வாங்கிடலாம், போலீஸ்கிட்ட சொல்லலாம். இல்லை அது காணாமல் போயிடுச்சுனாக்கா புக்ஸ் கூட வாங்கிக்கலாம். டைம் போச்சுனாக்கா வாங்கவே முடியாது. பொண்ணை காட்டிலும் உயர்ந்தது இந்த காலம். ஒன்ஸ் இட் இஸ் கான், கான் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹென்ரி ஃபோர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய, அவரும் அந்த கார் கம்பெனியோட ஓனர். பட் ரொம்ப புவர் மேனாக இருந்து அப்புறம் அதுலேருந்து ஒர்க் பண்ணி அந்த லெவலுக்கு வந்தவர். நல்ல ஒரு ஹையஸ்ட் லெவலில் இருக்கிறப்போ ஒரு யூத் போய் வேலை கேட்குறான். அவர் சொன்னார், இப்போ வேலை காலையில்ப்பா, நீ அப்புறம் வந்து பாரு. 2-3 தடவை போய் வந்து கேட்டான். ஆல் த டைம் he said நோ வேகன்சி அப்படின்னு. அப்போ அந்த பையன் கேட்டான், நான் சார் உங்ககிட்ட தான் நிறைய பணம் இருக்குல்ல, கொஞ்சம் லோன் கொடுங்க, நான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு. இவன் யாருன்னே தெரியாது, எப்படி பணம் கொடுப்பாங்க? இப்போ இந்த காலத்துலலாம் தெரிஞ்சவங்களுக்கு பணம் கொடுத்தா கூட திருப்பி கொடுக்கறது இல்லை. ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் திட்டிட்டு போகிறான். அந்த பக்கம் வந்தான்.
அவன் ஃப்ரெண்டு அவன் போகிறப்ப என்னது இந்த மாதிரி திட்டுட்டு போகிறான் அவன் அப்படின்னாக்கா இவன் சொன்னான் கடன் கேட்டான். கடன் கேட்குறது திட்டுறானா? எப்படி அது? கொடுத்த கடனை கேட்குறான். கொடுத்த கடன் இவன் திருப்பி கொடுக்கவே இல்லை, அதுக்காக அவன் திட்டுட்டு போகிறான். கடன் கேட்குறான் அப்படின்னு சொல்லி டீசெண்டாக சொல்கிறான். கடன் கொடுத்தாக்கா யாருமே திருப்பி கொடுக்கறது இல்லை. இவன் தெரியாத பையன், உனக்கு தெரியாத பையன், ஹவு கேன் ஐ கிவ் மணி அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த பையன் கேட்குறான், சார் உங்ககிட்ட தான் நிறைய பணம் இருக்குல்ல, கொஞ்சம் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க அப்படி. அப்போ ஹென்ரி ஃபோர்ட் சொன்னாரா, என்கிட்ட இல்லாத ஒன்று உங்ககிட்ட இருக்குது, அதையே நீ யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா. உங்கள்கிட்ட இல்லாத என்கிட்ட இருக்கா? என்ன சார் அது எனக்கே தெரியாது. எஸ், ஐ ஆம் 55, யூ ஆர் 25. யூத் யூ ஹாவ், ஐ cannot get it back. உன்ன மாதிரி 25 இயர்ஸாக இருந்தப்போ தான் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த லெவலுக்கு வந்திருக்கேன், நீ அந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். இது ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட். அந்த பையன் அப்புறம் அவருடைய வார்த்தையை கேட்டு அப்புறம் போய் அவன் ஒரு பெரிய ஆளான. அதனால தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, டைம் இஸ் ப்ரெஷஸ், டோன்ட் வேஸ்ட் இட். அது போச்சுன்னாக்க அப்புறம் திரும்பி வராது. இந்த ஸ்டூடெண்ட் பீரியட் இஸ் தி வண்டர்ஃபுல் பீரியட் ஆஃப் யுவர் லைஃப். ரொம்ப பேருக்கு என்ன ஒரு பேத்தட்டிக் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னாக்கா, இது இருக்கிறப்ப நமக்கு வந்து அதனுடைய வேல்யூ தெரியறது. போனதுக்கப்புறம் சரி அப்போவே கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா, இல்லை அப்போவே கொஞ்சம் நல்லா நடந்துகிட்டு இருந்தா அப்படின்னு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். தட் மீன்ஸ் we are not using our time properly. கடிகாரம் நேரத்தை தான் காட்டும், அதை நல்ல நேரமாகவோ கெட்ட நேரமாகவோ ஆக்கிக்க ஆள முடியும், உங்களால் தான் முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது 4th பாயிண்ட். 5th பாயிண்ட், கண்டினியூ யுவர் எஃபர்ட் ஈவன் இஃப் ஃபெயில்யூர் கம்ஸ். நிறைய பேருக்கு ஆரம்பிக்க தெரியும், எந்த ஒரு வேலை ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் காலேஜுக்கெல்லாம் போக போகிறீங்க, ஃபஸ்ட்டு போகிறப்ப ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட்டு செமஸ்டர் அதுன்னு வர்றப்போ ஐயோ இந்த ஃபிசிக்ஸ் எடுக்காமல் இருந்திருக்கலாம் ஒரு தலைவலி அப்படின்னு சில பேர். ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆஃப்டர்வர்ட்ஸ் யூ வில் ஃபைண்ட் சோ மெனி ஹர்டல்ஸ். அந்த மாதிரி ஹர்டல்ஸ் வர்றப்ப டோன்ட் ஸ்டாப் தேர். ஸ்டாப் பண்ணாக்க உங்கள் வாழ்க்கை நின்று போயிடும். அது 5வது பாயிண்டாக சொல்கிறார். நெப்போலியன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மாவீரன் இருந்தார் இல்லையா, நெப்போலியன் போன பார்த்தே அவர் பெரிய மேஜர் ஆகிட்டார். பிரான்ஸ் முழுக்க அவர் கையில். அப்போது பிரான்ஸுக்கும் இட்டாலிக்கும் சண்டை வருது. அப்போல்லாம் எப்படின்னாக்க, அப்போல்லாம் எலக்ட்ரிசிட்டிலாம் கிடையாது, சன்லைட் இருக்கிற வரைக்கும் சண்டை போடுவாங்க. அப்புறம் வந்து ஏதோ ஒரு சைரன் ஊதுவாங்க, அவங்கவுங்க டென்ட்டுக்கு போயிடுவாங்க. டென்ட்டில் போய் அங்கே ஏதோ ஒரு சின்ன விளக்கை வச்சுட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. நெப்போலியன் தன்னுடைய இதில் டென்ட்டில் உட்காந்துட்டு அவர் நிறைய புக்கு படிப்பாங்க, புக்கு படிச்சுட்டு இருக்கார். அப்போது பிரான்ஸை சேர்ந்த ஒரு ஓல்டு லேடி, சம் 70 இயர்ஸ் இருக்கும். அந்த அம்மா பானையில் வந்து ஏதோ மோர் மாதிரி ஏதோ கலந்துட்டு கொண்டு வந்து இந்த வீரர்களுக்கு கொடுக்குறான் அந்த அம்மா. ஏன் அப்படின்னாக்க, உங்கள் உடம்புல தெம்பு இருக்குது, நம்ம நாட்டுக்காக சண்டை போடுறீங்க, என் உடம்புல தெம்பு கிடையாது, உங்களுக்கு ஏதோ சேவை செஞ்சால் இந்த நாட்டுக்கு செஞ்ச சேவை அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்க. உடனே ஒரு பையன் சொல்கிறான், பாட்டி அந்த டென்ட்டில் வந்து எங்கள் மேஜர் இருக்கார், மேஜர் ஜென்ரல், அவருக்கு கொண்டு போய் கொடு அப்படின்னு. அந்த அம்மா உள்ளே போனாக்கா நெப்போலியன் படிச்சுட்டு இருக்கார். மற்றவெல்லாம் சும்மா என்னமோ வாலிபால் அது சும்மா கேளிக்கை விளையாட்டு அந்த மாதிரி ஏதோ பொழுதுபோக்கிட்டு இருக்காங்க. மேஜர்கிட்ட கொண்டு போய் ஒரு கிளாஸ். அப்போ வந்து நெப்போலியனுக்கு வந்து 32 வயசு என்னமோ தான், யங் ஏஜ் பட் வெரி ஸ்ட்ராங். இந்த பாட்டி கொண்டு போய் கொடுத்துட்டு அவர் குடிச்சிட்டு திருப்பி கொடுத்தார். அப்போ இந்த பாட்டி கேட்டாரா, தம்பி நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க கூடாதா, அவங்களாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ நெப்போலியன் சொன்னாரா, பாட்டி ஒரு 15 வருஷம் முன்னாடி இதே இடத்துல பிரான்ஸுக்கும் இத்தாலிக்கும் சண்டை நடந்தது, ஞாபகம் இருக்கா? அந்த பாட்டி இப்படி தலைவாழ் கையில் வச்சு, ஆமாம் ஞாபகம் இருக்குது, அப்போ கூட நான் வந்து இந்த மோர்லாம் கொடுத்தேன், மோர்னு வச்சுக்கோம், ஏன்னா நமக்கு தெரிஞ்சு மோர் அவங்க என்ன கொடுத்துன்னு தெரியாது. அப்போ கூட நான் வந்து எல்லா வீரர்களுக்கும் கொடுத்தேன். அப்போ ஒரு வீரன் டென்த்தில் உட்காந்து படிச்சுட்டு நான் ஞாபகம் இருக்கு. ஆமாம் ஞாபகம் இருக்குது, கரெக்டாக சொல்கிறியே, யார் அது? அன்றைக்கி 10th உட்காந்து படித்தேன் அதே பையன் தான் இன்றைக்கி முன்னாடி மேஜராக நிற்கிறான் அப்படின்னு சொன்னார். படித்தது யாருப்பா? அதே நெப்போலியன் தான். ஸோ சின்சியராக அவர் அவ்வளோ இதுவாக இருந்தார். அதனால் அந்த மேஜர் பதவி வரைக்கும் போனார். அது இன்னொரு இன்சிடென்ட் கூட சொல்லுவாங்க.
நெப்போலியன் கூட வந்து சாதாரண சோல்ஜராக இருந்த ஒருத்தர் அவர் அதே லெவல்லே இருக்கார். ஒரு நாள் அவருக்கு ஒரு டவுட் வருது, நெப்போலியன் நானும் ஒன்றா தான் சண்டை போட்டோம், டுடே ஹீஸ் தி மேஜர், நான் இன்னும் அதே லெவல்லே இருக்கேன், சரி போய் கேட்கலாம் சொல்லிட்டு வந்துட்டான். வந்தாக்கா இவர் புக்கு படிச்சுட்டு இருக்காரு. வந்து உட்காந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு, எஸ் சிட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வேலை செஞ்சோம், நீ எப்படி இந்த லெவலுக்கு வந்து நான் இன்னும் அங்கேயே நிற்கிறேனே. அது நெப்போலியன் சிரிச்சுக்கிட்டு, ஓகே ஐ வில் டெல் யூ, அது முன்னாடி ஏதாவது சாப்பிட்றியா, ஓகே எனிதிங், ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தாரு. 2 பேரும் குடிக்க போகிறப்போ நெப்போலியன் இப்படி வாயில் வைக்க போகிறார், அவரும் வாயில் வைக்க போகிறாரு. வெளியில் வந்து டமால்னு ஒரு சவுண்டு, ஏதோ ஒரு பாம் பிளாஸ்ட் மாதிரி. அந்த ஆள் கை காலம் நடிக்க போய் இந்த கிளாஸ் வந்து கீழே போட்டான், உடச்சி போயிடுச்சு. நெப்போலியன் கொஞ்சம் கூட பதறவே இல்லை, கலங்கவே இல்லை, அவர் வாட்டர் சைலண்டாக குடிச்சிட்டு இருந்தார். இது நடந்த நிகழ்ச்சி. குடிச்சு முடிச்சுட்டு கிளாஸை வச்சுட்டு அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னாராம், இப்போ தெரியுதா ரீசன் எதுக்காக நான் இங்கே இருக்கேன் நீ அங்கே இருக்க அப்படின்னு கேட்டான். அந்த மாதிரி திடமான உறுதியான உள்ளம். அது தமிழில் ஒரு அவர் குமரகுருவர்கள் இன்னும் ஒரு பாட்டு எழுதியிருப்பார், மெய் இல்லை கொடிகாத்த குமரன் குமரகுருவர் பாடியிருக்கார், மெய் வருத்தம் பாரா பசி நோக்கார் கண் தொஞ்சார் கர்மமே கண்ணாயினார் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு கோல் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா அதை அடையிறதுக்கு எந்த தடை வந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, அதை தாண்டி போகக்கூடிய உறுதியான உள்ளத்தை நீங்கள் வச்சுக்கணும். அது 5th பாயிண்ட். 6th பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. 6th ரைட், ட்ரை டு கெட் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் யுவர் சீனியர்ஸ். இது ஜோக்குன்னு நினைக்காதீங்கப்பா. ட்ரை டு கெட் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ், ஃப்ரம் டீச்சர்ஸ், ஃப்ரம் காட். இது 6th பாயிண்ட்டை ஒரு அமெரிக்கன் ரைட்டர் எழுதுறாரு, இந்தியன் ரைட்டர் கூட இல்லை. இந்தியன் ரைட்டர்னாக்க நம்ம சொல்லிடுவோம் அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு. அமெரிக்கன் ரைட்டர் சொல்கிறார், ட்ரை டு கெட் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ், யுவர் டீச்சர்ஸ் அண்ட் சீனியர்ஸ் அண்ட் காட் அப்படிங்கிற. இந்த மகாபாரத யுத்தத்தில் பார்த்தோம்னாக்க, இந்த யுத்தம் ஆரம்பிக்க முன்னாடி யுதிஷ்டன் யாரு? பாண்டவருடைய அண்ணன் இல்லையா, பாண்டவருடைய மூத்தவன். அவன் இறங்கி போய் பீஷ்மர்கிட்ட ஆசீர்வாதம் கேட்கிறான். அவர் என்ன ஆசீர்வாதம் பண்ணார் தெரியுமா? விஜயி பவ அப்படின்னா என்ன அர்த்தம்? வெற்றி உனக்கே கிடைக்கட்டும். துரோணர்கிட்ட போய் ஆசீர்வாதம் கேட்டு, துரோணர் வந்து குரு, விஜயி பவ அப்படின்னு. சல்லியன் வந்து இவங்க மாமா, அங்கே போய் ஆசீர்வாதம் கேட்டப்போ அவர் கட்டி பிடிச்சிட்டு விஜயி பவ அப்படின்னாரு. அப்புறம் திரும்பி போகிறான் யுதிஷ்டர். இதை பார்த்துட்டு ஒருத்தருக்கு வயிறு எரியுது. யார் அவன்? துரியோதனன். பீஷ்மர்கிட்ட போய், உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவன் இப்போ எதிரி, அவனுக்கு விஜய் பவ அப்படின்னாக்கா எனக்கு என்ன கிடைக்கும்? அப்போ பீஷ்மர் திட்டினாரா, நீ ஒரு முட்டாள், திமிரு பிடிச்சவன், நீ போய் அவன் காலில் விழு. ஏன்னா யுதிஷ்டர் வந்து மூத்தவன், 1 இயர் என்னமோ மூத்தவன் துரியோதனனுக்கு. நீ போய் அவன் காலில் போய் விழுந்து ஆசீர்வாதம் கேளு, அவன் உனக்கு விஜய் பவ சொல்லுவான். நீ போக மாட்டேன், திமிரு பிடிச்சவன், அதனால் நீ அழிய போகிற அப்படின்னு பீஷ்மர் அன்னைக்கு சொன்னான். பிளெஸிங்ஸ் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு பவர். நமக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம், தெரியாமல். சில சமயம் சொல்லுவோம் இல்லையே, சைக்கிளில் வந்துட்டேன் சார், திடீர்னு ஒரு ஸ்கூட்டர் வந்தது, ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் பிரேக் போட்டு நான் இப்படி தப்பிச்சிட்டேன், இல்லைனாக்கா என்னமோ ஆயிருக்கும், நீங்கள் என்னை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதெல்லாம் வந்து சில சமயம் பிளெஸிங்ஸ் தான் வந்து நம்மளை வந்து நமக்கு தெரியாமல் வந்து காப்பாற்றிட்டு. அதனால் சொல்கிறார், ட்ரை டு கெட் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் யுவர் சீனியர்ஸ், யுவர் பேரண்ட்ஸ், யுவர் டீச்சர்ஸ் அப்படி சொல்கிறார். பெரியவங்கக்கிட்ட நீங்கள் சின்னவங்க ஆனாக்கா, சின்னவங்கக்கிட்ட நீங்கள் பெரியவங்க ஆகிடலாம். இது பெங்காலியில் வந்து ஒரு சேயிங் உண்டு. பெரியவங்ககிட்ட நீங்கள் சின்னவங்களாக நடந்துக்கிட்டாக்கா, உங்களை பார்த்து சின்னவங்க உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு 6 பாயிண்ட்ஸ் மட்டும்தான். ஞாபகம் இருக்கா இருக்காவது? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மனசுலேயே இருக்குது சாமிஜி, ஆனால் வெளியில் வரல. யாராவது சொல்லுங்கள், தைரியம் இருந்தால் சொல்லுங்கள். சரி, ஆயிடுச்சு, நானே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லேர்ன் கலர்லி. செகண்ட் பாயிண்ட், பர்ஃபார்ம் பர்ஃபெக்ட்லி. தேர்ட் பாயிண்ட், சின்சியர் எஃபர்ட் நெவர் ஃபெயில்ஸ். ஃபோர்த் பாயிண்ட், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஃபிஃப்த் பாயிண்ட்,
continue your effort even if difficulty comes. Sixth point, try to get blessings from seniors. இந்த 6-pack சிஸ்டம் தான் நாம் ஃபாலோ பண்ணோம்னாக்க நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு உறுதியான பில்டிங்காக ஆக போகுது. இந்த 6 பாயிண்டோட 6-pack வச்சிருந்தாக்க உடம்பு நல்லா இருக்கும். ஆனால் வெறும் உடம்போட வெளியில் போக முடியுமா? போனால் என்ன பண்ணுவாங்க? என்ன ஆச்சு, நல்லா தான் இருந்தால் நேற்று வரைக்கும், இன்னைக்கு என்ன ஆச்சு, வெறும் உடம்பு போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு ஷர்ட் வேணும். வாட் இஸ் த ஷர்ட்? ஹியூமிலிட்டி. எவ்வளவு ப்ரைஸ் வாங்கினாலும் சரி, எவ்வளோ உயர்ந்த நிலைக்கு போனாலும் சரி, நீங்கள் ஹம்பிளாக இருந்தீங்கன்னாக்கா அதுவே வந்து உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும். ஒரு 55-year-old உமன் காலையில் 6 o'clock காரில் போயிட்டுருக்காங்க. ஒரு இடத்துல போய் பார்த்தாக்க ஒரு கார் வந்து இந்த மீடியனில் இடித்து இந்த டிரைவர் மட்டும்தான் இருக்கான். காலில் பயங்கரமான அடி. அவன் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கான். அவனால் ஒன்றும் பண்ண முடியல. இந்த அம்மா வந்து டிரைவரை வந்து நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இறங்கி அந்த பையனை அப்படியே இழுத்துட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டாங்க. அந்த டிரைவர் வந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டான். இந்த அம்மா வந்து தங்கிட்ட இருந்த ஒரு கர்ச்சிப் எடுத்து அந்த ரத்தத்தை வந்து தொடச்சிட்டு இருக்காங்க. வித்தின் 10 minutes ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. 2 நர்சஸ் இறங்கினாங்க. இந்த அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க, ஹலோ மேடம், உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, ப்ளீஸ் கெட் அவே, நாங்கள் பண்ணுறோம், வி ஆர் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட்டை தூக்கி போட்டு அந்த பெட்டில் போட்டுருக்காங்க, தொடச்சிட்டு இருக்காங்க. கார் அந்த ஆம்புலன்ஸ் வந்து ரெடி ஆகுது. அந்த அம்மா வந்து சொன்னாங்களா, ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்களா, இன் கேஸ் யூ ரிக்வயர் எ டாக்டர் ஐ எம் ஹியர் அப்படின்னா. அப்போ அந்த அம்மா யார்? பட் அவ்வளோ எவ்வளோ சிம்பிள். இவங்க நர்ஸ் படிச்சுட்டு என்னமோ உங்களுக்கு தெரியாது, போங்க போங்க அப்படின்னு சொல்லலாம். டாக்டர் படிச்சுட்டு அவங்க ரொம்ப ஹம்பிளாக இருந்தாங்க. நீங்களும் ஹம்பிளாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். எல்லாத்தையும் அது ஒரு அன்பு கிடைக்கும். எல்லோரும் பிரியமாக இருப்பாங்க. ஹூ அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்க, என்ன சொல்லுவாங்க? அவனா ஒரு திமிர் பிடிச்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேர் நமக்கு தேவை கிடையாது. சரியா? ஸோ கிடைச்ச இந்த வாழ்க்கையை நல்லபடியாக பயன்படுத்திங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மனசில் வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இதில் நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கு. சாமி சொல்லுவார், உயிர் போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை விட்டு விடாதே, நீ சாதிக்க பிறந்தவன், அதை மனதில் வைத்துக்கொள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். இளைஞர்களுக்காகவே அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். அதை மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் நல்லபடியாக கழிக்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்கள் மனசை செலுத்த முயற்சி பண்ணுங்க. நிச்சயமாக நல்ல வாழ்க்கை கிடைக்கும். ஒரு பையன், உங்கள் வயசு இருக்கிற பையன் சொல்கிறான், அப்பா சொன்னார் டே நீ டாக்டர் ஆகணுண்டா. அம்மா சொன்னாங்க டே நீ வக்கீல் ஆகணுண்டா. அக்கா சொன்னா டே நீ என்ஜினியர் ஆகணுண்டா. அண்ணன் சொன்னான் டே நீ கிரிக்கெட்டர் ஆகணுண்டா. ஆனால் யாரும் சொல்லலை டே நீ நல்ல மனுஷன் ஆகணுண்டா. நல்ல மனுஷனா இங்கே எல்லாரும் ஆகணும். சரியா? படிப்பு மட்டும் இல்லை, பண்பாடும் இருக்கணும். வீட்டையும் நாட்டையும் காப்பாற்றணும். அப்போ தான் உங்களுடைய இந்த வாழ்க்கை பிரயோஜனமான வாழ்க்கை. உங்களுக்கு பெருமையை சேர்க்கும், மற்றவங்களுக்கும் பெருமையை சேர்க்கும். அந்த மாதிரி பெருமை சேர்க்கக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் எல்லோரும் வாழணும். அதுக்காக தான் இந்த சாமி உங்களுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு. இந்த டீச்சர்ஸ் எல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கட்டும்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆல். ஒரு மணி நேரம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நிறைய கருத்துக்களை 6-pack ஃபார்முலா அப்படின்னு போட்டு வாங்கி உங்களுக்கு புரிகிற மாதிரி உதாரணங்களை சொல்லி வாழ்க்கைக்கு தேவையானதை கொடுத்துட்டார். இங்கே போய் எழுதி வச்சு அடிக்கடி சுவாமி விவேகானந்தரை போன்ற மகான்களுடைய புத்தகங்களை படித்தாதான் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். இதெல்லாம் இந்த சினிமா பாட்டும் சினிமா ஜோக்கும் சினிமா காட்சிகள் தான் மனசில் ஓடிட்டே இருக்கும். அதனால் நம்ம வாழ்க்கையில் பொழுதுபோக்குக்கு ஒரு இடம் இருக்குது. ஆனால் பொழுதுபோக்கே வாழ்க்கை இல்லையா? ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகலைன்னா அம்மாவோ அப்பா என்ன சொல்லுவாங்க? தண்டை சோறுவாங்க.
20 வயசுக்கு அப்புறம் குழந்தைங்க அவங்க வாழ்க்கையில் செட்டில் ஆகலைன்னா என்ன சொல்லுவாங்க, பேர் வரும் தண்டசோறு. 20 வருஷத்துக்கு ஒரு தென்னை மரத்தை வளர்த்தா கூட நல்லா இருந்திருக்கும், இதை வளர்த்து விட்டனே அப்படின்னு. அந்த பேரெல்லாம் நமக்கு வரக்கூடாது, வராதுன்றது என்னுடைய நம்பிக்கை. நீங்கள் எல்லாம் அற்புதமாக வாழ்க்கையில் சாதிப்பீர்கள். ஆனால் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, எதை சாதித்தாலும் நீங்கள் நல்லா இருந்தால் தான் அந்த சாதனைக்கு பலன் இல்லையா? அதில் நீங்கள் நல்லா உடம்பு, மனசு, புத்தி சக்தி மூணுத்தையும் நல்ல ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். விவேகானந்த சுவாமி போன்ற, சுபாஷ் சந்திர போஸ் போன்ற, பாரதியார் போன்ற பெரியவர்களுடைய வாழ்க்கையை படிங்க. சும்மா 10 நிமிஷம் 5 நிமிஷம் படித்தா போதும். கொஞ்ச நாள் ஒவ்வொரு நேரத்துக்கு உங்களுக்கு தான் இப்பெல்லாம் மொபைல் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அதுலேயே கூகுள் அங்கிள் கேளு. கூகுள் அங்கிள் நல்லதுன்னு சொல்லுவார், கெட்டதுன்னு சொல்லுவார். ஆனால் நீ கேட்குறத பொறுத்து இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் சொல்கிறான், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்னு பெங்களூரில் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் வந்து சொன்னான், சாமிஜி இப்போ எப்படி இருக்கு பாருங்க, இன்டர்நெட் உங்களுக்கு காண்பிக்கிறேன், எப்படி குழந்தைங்களாம் பிரச்சனையில் இருக்கிறாங்க பாருங்க, உங்களுக்கு காண்பிக்கிறேன்னு சொல்லி என்னை கம்ப்யூட்டரில் உட்கார வச்சு இந்த கூகுளில் போய் ஹவ் அப்படின்னு டைப் பண்ண சொன்னேன். ஹெச்னு போட்டு HOWன்னு போட்ட உடனே ஒரு சஜஷன்ஸ் வருது இல்லையா? அதில் பார்த்தா ஹவு டு கில், ஹவு டு கிட்னாப் அப்படின்னு வந்து நான் இது எதுவுமே கேட்கலையப்பா, ஹவு தானே போட்டேன். ஹவு டு மேக் ஏ எலக்ட்ரிக்கல் மோட்டார் இதை டைப் பண்ணணும். நான் உடனே ஹவுன்னு போட்ட உடனே அந்த கூகுள் அங்கிள் சொல்கிறாரு, பாசிட்டிவ் ஏதாவது சொல்லணும் தானே, வெறும் நெகட்டிவாக சொல்கிறார். அப்புறம் அந்த ஹவு டுன்னு உடனே என்னென்னவோ வருது லிஸ்ட்டில். ஆச்சரியப்பட்டுறாங்க, இது யார் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து கம்ப்யூட்டரைஸ்டு. யார் எந்த வார்த்தையை எந்த பர்பஸுக்காக நிறைய பேர் பயன்படுத்தியிருக்கிறாங்களோ அதுதான் முன்னாடி வந்து நிற்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே போட்டு பாருங்க, ஹவு டுன்னு போட்டு பாருங்க. நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாதெல்லாம் ஹவு டு மேக் பாம், ஹவு டு என்னென்னவோ இருக்கு, எல்லாம் நெகட்டிவாக இருக்கு. அதனால் ஜாக்கிரதையாக கேட்க வேண்டியதை கேட்கணும் சமுதாயத்துக்கிட்ட இருந்து. அதனால் உங்களுக்கு இந்த ஒரு தெளிவு இருக்கணும். வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை. அடுத்தவங்க எல்லாரும் உபதேசம் பண்ணலாம், சஜஷன் கொடுக்கலாம், ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை வாழ போகிறது நீங்கள் தான். அதை வாழறதுக்கு இந்த 3 உங்களுக்கு முக்கியம். உடம்பு, மனசு, புத்தி. இதை நல்லபடியாக வைத்து விவேகானந்த சுவாமி போன்ற பெரியவர்களை உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னுதாரணமாக வைத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தயாரிக்க வேண்டும். அதற்கு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரும் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியும் சுவாமி விவேகானந்தரும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, அற்புதமான மாலை வேளையில் நமக்கெல்லாம் நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட ஸ்ரீமத் சுவாமி சத்யபிரபானந்தஜி மகாராஜ் அவர்களுக்கு you will complete this session with prayers. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். நான் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஓம் ஸ்தாபகாய சர்வஸ்ய சர்வதர்ம ஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீ சாரதாம் தேவி ராமகிருஷ்ணம் ஜகத்குரு पादपद्मे तयो स्थित्वा प्रणमामि मुहुर्मुहुः. नमस्ते यतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे. ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ तत्सत्. श्रीरामकृष्णार्पणमस्तु. जय श्री गुरु महाराज जी की जय, श्री महामाई की जय, श्री स्वामी जी महाराज जी की जय, श्रीमद स्वामी ब्रह्मानंद जी महाराज जी की जय, श्रीमद स्वामी रामकृष्णानंद जी महाराज जी की जय, श्री श्री सरस्वती माई की